ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்து விமனுடைய ஒரு 2 ஷார்ட் போட்டு போனடா. அதாவது ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மை பிரதர் ஃபேன்சி, அதோட 2/2 ஃபைனல் பார்ட்டா, ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை எங்கே என் பண்ணியிருப்போனாக்கா, நம்ம ஜிம்மில் பிக் பண்ண ஹாஸ்டல் வந்திருப்பாங்க. நம்ம ஜிம்மின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பாரு. இப்போ ஃபைனல் 2 பேர் காரில் வந்து உட்காடுறாங்க. இப்போட்டே தான் நான் மட்டும் ஒன்று கேட்கணும்னு சொல்கிறாங்க. கேளுங்க சொல்கிறாங்க. இப்போட்டே தான் சரி, நீ ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல சொல்கிறாங்க. ஏதா சொல்கிறாங்க, நம்மளுக்கு மேரேஜ் இருக்குது, நான் தான் உன்னோட ஹஸ்பண்டுன்னு சொல்கிறாங்க. நான் தான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, காலேஜ் யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லிட்டு. காலேஜ் தான் தெரியக்கூடாது, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? சம்டைம்ஸ் அது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அவங்க எதனா டேஸ்ட் பண்ணால் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸு தானே சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போட்டே பார்க்குறாங்க. உண்மையாகவே உனக்கு சொல்கிறதுக்கு டீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறதுக்கு சொல்லாமல் இருக்கியா, இல்லை என்னை ஹஸ்பண்டுன்னு சொல்ல பிடிக்கலையா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிமின் ஒரு மாதிரி மறைச்சி பார்க்குறாங்க. தேவை என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான், நான் எனக்கு பிடிக்காம தான் நீங்கள் கூப்பிட்டதும் கேபினுக்கு வரேனா, நீங்கள் கொடுக்குற ஸ்நாக்ஸாக சாப்பிட்றேனா, நீங்கள் என்ன பண்ணாலும் அமைதியாக இருக்கேனா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. நிஜமாக பிடிச்சதுன்னா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கக்கா, எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட், அவங்களோட ஒய்ஃப், அதை யாராலும் மாற்ற முடியாது. எனக்கு என்னென்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்கள்கிட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி திருப்பி ரிட்டன் பேசுகிறதுக்கு. ஆனால் பிடிக்காமலாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்போ சொல்லணுமா, என்ன உங்களுக்கு இப்போ சொல்லணுமா நான் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், எனக்கு நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு பிடிக்கல சொல்லிட்டு. அப்போல்லாம் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ கிஸ் பண்ணும்போது நான் தள்ளி விட்டுருக்கேன்னா என்ன சொல்லி கேட்குறேங்க. பார்க்குறேன் தள்ளி விடுவேன் என்ன சொல்லி டேக்கிட்டே வரேங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படி பண்ணால் நான் ஹாஸ்டலுக்கு போய்டுவேன் சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறேன். சரி, ஓகே சாரி அப்படி சொல்கிறாங்க. பிடிக்கும் தானே சொல்கிறாங்க. பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்படி பார்க்குறேங்க. பிடிக்குது அப்படி சொல்லிட்டு அவரும் அமைதியாக வந்துட்டு கார் ட்ரைவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ 2 பேருமே அதில் போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் வாங்கி தரவா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று வேணாம், அப்புறம் நான் மட்டும் ஒன்று கேட்கணும் சொல்கிறாங்க. கேளு சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு வீட்டில் இருந்து ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரீங்களே, அது அங்கிள் ஆண்டிக்கு தெரியுமா அப்படி கேட்குறாங்க. தெரியாது சொல்கிறாங்க. தெரியாதா சொல்கிறாங்க. ஆமாம் தெரியாது. ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஒருவேளை தெரிஞ்சு அவங்களும் சொல்கிறாங்க. அவங்களும் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன நினச்சிப்பாங்களா சொல்கிறாங்க. அவங்க ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, ஓகே ஹாப்பியாக தான் இருப்பாங்க. இப்போதைக்கு இது தெரியாது சொல்கிறாங்க. அப்போ கொஞ்சம் டேஸ்க்கு தெரியாமல் மெயின்டெனன்ஸ் பண்ணிடுங்க சொல்கிறாங்க. தெரியாமலையா சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ஷையாக இருக்குது, கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்மளுக்குள்ளே எதுவும் நடந்திருக்கான்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்களா சொல்கிறாங்க. இப்போது பார்க்குறாங்க. அது வேறு உனக்குலாம் சொல்கிறாங்க. ஆமாம், அது கொஞ்சம் டைம் போகட்டும் சொல்கிறாங்க. இல்லை உங்களையும் ஒரு மாதிரி நினைப்பாங்க, என்னையும் ஒரு மாதிரி நினைப்பாங்க, ஆனால் இப்போ வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போது பார்க்குறேன். என்னோட அம்மா ரொம்ப இன்னசென்ட்டு, அவங்களுக்கு நம்ம ஒன்றா தான் ஹாப்பியாக தான் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, ஆண்டி ரொம்ப ஸ்வீட் தான், இருந்தாலும் இப்போதைக்கு வேண்டாமே சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. சரி ஓகே, உனக்கு வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், இப்போ ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் 2 பேரும் வீட்டுக்கு ரீச் ஆகுறாங்களா. இந்த பக்கம் டேவோட அம்மா நிறைய ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வச்சுருக்காங்க. ஜிம்மி வராங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஃபைன் தான் ஜிம்மும் டேவும் இறங்குறாங்க. இப்போ ஜிம்மி தான் என் லக்கேஜ் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வரேன் போ சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி முன்னாடி வராங்க. ஒரு ஜிம்மி லக்கேஜ் எடுத்து முன்னாடி வராங்க. இப்போது டேவோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆண்டி அங்கிள் எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் எப்படி இருக்க சொல்கிறேன். நான் நல்லா இருக்கேன் ஆண்டி சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. அங்கிள் நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்கிறேன். நான் நல்லா இருக்கேன் ஜிம்மி உள்ள வா சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்மி உள்ள போகிறாங்க. இப்போது நம்ம டேவோட அம்மா தான், இப்பா ஜிம்மின் நீ எதுவுமே கேட்கவே இல்லை சொல்கிறாங்க. என்ன ஆண்டி, நான் தான் உன்ட்டு சொன்னேன், உனக்கு என்ன வேணாலும் சொல்லிவிடு, நான் அதை கொடுத்து வரேன்னு சொல்லிட்டு நீ எதுவுமே கேட்கவே இல்லை. டேவும் உனக்கு எதுவும் எடுத்து வரதில்லை, நீ என்கிட்ட ஃபோன் பண்ணி எதுவும் கேட்கவும் இல்லை. அப்புறம் சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி எனக்கு தேவையானதுனா கிடைக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அங்கே கிடைக்க உனக்கு எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு எல்லாமே கிடைக்குது, அதனால தான் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே அம்மா டேவும் நல்லா பார்த்துக்கிறேன் காலேஜில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு மேரேஜ் ஆனது யாருக்கும் தெரியாது ஆண்டி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. நாங்கள் இன்னும் யார்ட்டும் சொல்லலை, ஆனால் டே நல்லா பார்த்துக்குறாங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு டேவோட அம்மா தான், உனக்காக நிறைய ஆண்டி வெரைட்டி ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வச்சிருக்கேன், நீ போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரையா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ டேவ் லக்கேஜ் எடுத்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஃபைன் 2 பேரும் மேலே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வராங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா ஜிம்முக்கு நிறைய ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. ஆண்டி எதுக்கு இவ்வளோ எடுத்து வைக்கிறீங்க சொல்கிறாங்க. நல்லா சாப்பிடுப்பா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி அன்றைக்கி பசியோட தானே நிறைய சாப்பிட்டேன், இவ்வளோலாம் வேண்டாம் எனக்கு கம்மியாக போதும் சொல்கிறாங்க. கம்மியாக போதுமா சொல்லிட்டு டேவோட அம்மாவும் எடுத்து வச்சுறாங்க. கொஞ்சம் எடுத்து சர்வ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மு சாப்பிட்றாங்க, டேவும் சாப்பிட்றாங்க. இப்போ டேவோட அப்பா தான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அங்கிள் சொல்லுங்க, நான் மட்டும் சொல்லுவேன் கோச்சு கூட சொல்கிறாங்க. நான் கோச்சிக்க மாட்டேன் அங்கிள் சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறேன் என்ன சொல்ல போகிறாருன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம டேவோட அப்பா தான், என் ஃப்ரெண்டு ரொம்ப ஹார்ட் ஆகிறான்ப்பா சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டா என்னாச்சு அங்கிள் சொல்கிறாங்க. அங்கே பாருப்பா என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது உன்னோட அப்பாவா சொல்கிறாங்க. என்னோட அப்பாவா என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அங்கே பாரு நீ பேச மாட்டேமே, அவங்க ஃபோன் பண்ணுறாங்களா நீ இக்னோர் பண்ணுறியா, ரொம்ப ஹார்ட் ஆகிறான் ஓகேவா. ஏன்னா அவன் வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி பண்ண அவங்ககிட்ட, நீ அவனுக்கு ஃப்ரெண்டு மாதிரி அம்மா சுகா வந்து அந்த மாதிரி பேச மாட்டானம்மா, நீ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பியா, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவியா, ரொம்ப ஹாப்பியாக ப்ளே பண்ணியாமே அவர்கிட்ட, அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்பா சரியாக நீ பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற அந்த மேரேஜ் ஆனது வந்து ஓகேவா. நீ இன்னமும் கோவமாக இருக்கா சொல்லி கேட்குறாங்க.
பின்ன அவங்க பண்ணது தப்பு இல்லையா அங்கிள் சொல்கிறாங்க. தப்பு தான் பண்ணலன்னு சொல்ல, அவனுக்கு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிச்சு தப்பு தான். ஆனால் அப்படின்னு உனக்கு மோசமான இடத்துல மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு நல்ல ஃபேமிலி தானே கொடுத்துருக்காங்க. நாங்கள் யார், உன் அப்பாவோட ஃப்ரெண்டு, உனக்கு சின்ன வயசுல தெரிஞ்ச ஃபேமிலி தானே நாங்கள். நீ டேவிட்ட வேணால் பேசாமல் இருக்கலாம், டேவை பார்த்ததில்ல தான். ஆனால் எங்களெல்லாம் உனக்கு தெரியும்ல, நாங்கள் உன்னோட அங்கிள் ஆண்டி தானே நல்லா தானே பார்த்துக்குறோம். ஈவன் டே கூட நல்லா தானே பார்த்துக்குறான் அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்கக்கா. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் என்னப்பா கோவம், ஓகேவா? அப்பா அம்மாவுக்கு வேறு அப்பா அந்த டைமில் வேறு ஆப்ஷனே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஆனால் உன்னை ஒன்றும் அப்படி ஒன்றும் மோசமான இடத்துல மேரேஜ் பண்ணி கொடுக்குறோம், ஓகேவா? நல்லா சேஃபான பிளேஸ் தான் உன்ட்ட கொடுத்துருக்காங்க, ஓகேவா? நீ அவங்கள்ட்ட கொஞ்சம் பேச அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறங்க அது சொல்கிறாங்க. ஜிம் டேவோட அம்மா சொல்கிறாங்க. ஆமாப்பா அவன்கிட்ட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நீ சரி பேச மாட்டே, நீ ஃபோன் பேச மாட்டேங்கிற, நீ எப்படி இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை, நீ பேசலாம்ல சொல்கிறாங்க. அப்பா அம்மா மேலே போய் அவ்வளோ கோவமா? அப்போ கோவம் தான் கூட திட்டிடலாம்ல ஃபோன் அட்டன் பண்ணி. எதுக்கு ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிற, திட்டவும் மாட்டேங்கிற, பேசவும் மாட்டேற, இப்படியே இருந்தா வச்சுக்கேன் உனக்கு அவங்க மேலே வந்து வெறுப்பு வந்து சொல்கிறாங்க. ஆச்சு அப்படிலாம் இல்லை ஆண்டி, நான் எப்படி என்னோட அப்பா அம்மா வெறுப்பான்னு சொல்கிறாங்க. அவங்க மேலே கோவம் தான் இருக்கானா சொல்கிறாங்க. பாரு கோவம் இதுக்கு உனக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ நிறைய ட்ரீமோட இருந்திருப்பா, டக்குன்னு மேரேஜ் பண்ணிட்டு வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா உன் ட்ரீம் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணதை நாங்கள் இருக்கோம்ல, நான் அங்கிள் ஆண்டி இருக்கோம், அப்புறம் டே இருக்கான், கண்டிப்பாக நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவோம். உனக்கு கம்ஃபர்ட் தானே இருக்கு டே கூட, உனக்கு தான் அன்கம்ஃபர்ட்டாக இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிமி தான் டே பார்க்குறாங்க. அச்சோ அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, உண்மையாக சொல்லலாம் நீங்கள் எல்லோரும் நல்லா தான் பார்த்துக்குறீங்க, நான் வீட்டில் இருந்த விட இங்கே கூட கொஞ்சம் பெட்டராக ஹாப்பியாக தான் இருக்கேன். ஏன்னா அங்கே கூட அம்மா நிறைய ஸ்ட்ரிக்டாக பார்த்துப்பாங்க, இது பண்ணாத பண்ணான்னு சொல்லிட்டு. அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, அம்மா கொஞ்சம் என்ன மிரட்டிவாங்க அப்பப்போ. ஆனால் இங்கே அது கூட இல்லை, நீங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லா பார்த்துக்குறீங்க, ஈவன் டே கூட நல்லா பார்த்துக்குறாங்க. அப்புறம் என்னப்பா சொல்கிறாங்க. ஆனால் நான் கோவமாக இருந்தேன்னா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் 1 வீக் மேலே ஆயிடுச்சு, ஓகேவா? அவன் ரொம்ப ஹார்ட் ஆகுறான், நீ பேசு, ஓகேவா? அவன் ரொம்ப ஆசையாக இருந்தான் அங்கே வரணும்னு சொல்லிட்டு. நான் தான் ஜிம்மினோட பர்மிஷன் வாங்கிட்டு உனக்கு நான் வந்துட்டு அவனை வந்து வர சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன், ஓகேவா? அவன்கிட்ட கேட்டேன் நான் வரட்டான்னு சொல்லிட்டு, நான் ஜிம்மினோட பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேவா? இதுக்கு முன்னாடி அவன் பர்மிஷன் கேட்காம இங்கே வருவான். இப்போ நீ இப்போ இது உன்னோட வீடு இல்லையா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கிள் என்ன சொல்லிட்டு காமப்பா, இது உன்னோட வீடு தானே இப்போ, ஏன்னா நீ தான் இந்த வீட்டில் சனி இல்லை, அந்த வீட்டில் உள்ள எல்லா ரைட்ஸுமே உனக்கு இருக்குது, ஓகேவா? இப்போ உன்னோட பர்மிஷன் நம்ம அவங்களை எல்லாம் வர சொல்ல முடியாது, என் ஃப்ரெண்டாக இன்வைட் பண்ணலாம். ஆனால் அவர் உனக்கு அப்பா இல்லையா, இப்போ அவர் உன்னை தானே பார்க்க வரணும்னு நினைக்கிறாரு, அப்போ நான் உன்னோட பர்மிஷன் வாங்கிட்டு தானே கூட்டிகிட்டு வர முடியும். நீ சொல்லு, நீ பேசுறியா அவர்கிட்ட, எனக்காக அங்கிளுக்காக பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டு ஹார்ட் ஆகுதுன்னு பார்க்க முடியல சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம டேவோட அப்பா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஜிம்மோட அப்பாவுக்கு, அது ஜிம்மோட அம்மாவும் அப்பாவும் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அப்படின்னு அங்கிள் ஸ்கில் இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. அவர் அந்தளவுக்கு புரிஞ்சுக்கிறாரு, நம்ம ஏன் அப்பா மேலே கோவமாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் பாட்டு டேவை பார்க்குறாங்க. என்னாச்சு எதுக்கு என்ன பார்க்குற சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. பாரு உன்னோட சாய்ஸ் தான், ஓகேவா? எவ்வளோ கோவமாக இருப்பா சொல்கிறாங்க. சுகா கூட எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணி கேட்குறான், நீ எப்படி இருக்க, நல்லா படிக்கிறியா, என்ன பண்ணுற சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டு தான் இருக்கேன், ஓகேவா? உன் மேலே எல்லாருமே கேரிங்காக லவ்விங்காக தான் இருக்காங்க. ஜஸ்ட் அந்த மேரேஜ் நடந்ததுனால உனக்கு கோவமா, உனக்கு கோவம் தான் என்ன பனிஷ் பண்ணு, இல்லை உனக்கு என்ன திட்டினா கூட என்ன திட்டிக்கோ, உன்னோட அப்பா மட்டும் பேசலாம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க சார் ஜிமின் கேட்க. இப்போ டேவோட அப்பா அம்மா இவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. உனக்கு எந்த பிரச்சனை தானே என் கூட இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன நீ பேசு சொல்கிறாங்க. நான் பேசணுமா? பேசு சொல்லிட்டேவும் சொல்கிறாங்க. கோவம் கூட திட்டவங்கள வரும்போதே அப்படி பண்ணீங்க சொல்லிட்டு சொல்லு சொல்கிறாங்க. ஜிமினும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமின் டேவும் பேசிகிட்டு இருக்கு. இது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு லைக் ஒரு க்யூட்டான ஒரு கப்பல் மாதிரி அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்களே, இவங்க பேசிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கே நல்லா இருக்கே சொல்லிட்டு நம்ம டேவில் சாஃப்டாக பேசுகிறான்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு ஜிம்கிட்ட கண்ணை காமிக்கிறாங்க. பாரு அப்பா அம்மா பார்க்குறாங்க சொல்லிட்டு. இப்போ ஜிம்கிட்ட கண்ணு பார்க்குறாங்க சொல்லிட்டு அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்லிட்டு அவங்க பார்க்காத மாதிரி கேஷுவலாக இருக்காங்க. உனக்கு ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எல்லாம் இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக நீங்கள் வர சொல்லுங்கள் அங்கிள், நான் பேசுகிறேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இல்லைப்பா இப்போ உனக்கு ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வர சொல்லுங்கள் சொல்கிறாங்க. சார் ஓகே ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா, என்னோட சனிலாம் எனக்கு சொன்னது இவ்வளோ அழகாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜீவனும் நீங்கள் சொல்ல கேட்க மாதிரி இருப்பேனா சொல்கிறாங்க. சரி ஓகே சாப்பிட சொல்கிறாங்க. சரி ஜிம்மும் சாப்பிட்றாங்க, டேவும் சாப்பிட்றாங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டேவோட அப்பா தான் டே சொல்கிறாங்க. சொல்லுங்கப்பா சொல்கிறாங்க. ஆஃபீஸ் ஒர்க் நிறைய இருக்குது, கொஞ்சம் பண்ணி தெரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதை பண்ணி தரேன்ப்பா கொடுங்க சொல்லி லேப்டாப் வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் தான் போயிட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிறாங்க, டிவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் அம்மா வந்துட்டு ஜிம்மின் இந்த சீரியல் பற்றி ஒன்று தெரியுமா சொல்லிட்டு அவங்க சீரியல் பற்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஜிம்மினுக்கு சீரியல்னாலே பிடிக்காது. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. டே ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜிம்மின் தான் டே அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது டே வந்துட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. டே அப்படி சொல்லி மெதுவாக கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டே தான் திரும்பி பார்க்குறாங்க. என்னன்னு பார்க்குறாங்க. பாருங்க எனக்கு சீரியல் பார்க்க பிடிக்காது, டிவி சேனல் மாற்றுங்க சார் ஜிம் தான்க்கா சொல்லிட்டு இருக்காரு. டே பார்க்குறாங்க. அம்மா பார்க்குறாங்கல்ல சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம், எனக்கு வேறு என்ன பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போது டே தான் அம்மா சொல்கிறாங்க. என்னடா அதை சொல்கிறாங்க. எப்போ பார்த்தா சீரியல் தானா கொடுங்க சொல்லிட்டு. ஏன்னா நீ ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்கா சொல்கிறாங்க. ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கா, ஏதாவது சாங் வைக்கிறேன் கொடுங்க சொல்லிட்டு. இப்போ நம்ம டே வாங்கிட்டு ரிமோட்டை வந்து சேனல் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பார்த்தா அது ஒரு ரொமான்டிக் சாங் ஓடிட்டு இருக்கு. இதை பார்க்குற டேவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டீ என்னடா வச்சிருக்க டேன்னு சொல்கிறாங்க. பாருங்க டைம் அதுன்னு போய் படுங்க போங்க, வயசான காலத்தில் ரொம்ப நேரம் முடிச்சுட்டு சொல்கிறாங்க. எனக்கு என்னடா வயசாகிடுச்சு சொல்லிட்டு டேவோட அம்மா பார்க்குறாங்க. இப்போது டேவோட அப்பா தான். ஏமா ரொம்ப நேரம் கண்ணில் முடிச்சிட்டு இருக்கக்கூடாதுமாப்பா, அப்போ போய் தூங்கலாம் சொல்கிறாங்க. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற பகல் ஃபுல்லாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நான் என்னதாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இல்லைம்மா நீ வீட்டை சின்ன ஒர்க்லாம் பண்ணுறது அதுவே பெரிய விஷயம் தான், நீ வா நம்ம போய் தூங்கலாம், டே கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கட்டும், எப்பவுமே டிவி பார்க்க மாட்டா, அன்றைக்கி பார்க்குறான் வா சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க.
டேவோட அப்பாவுக்கு புரியுது. ஜிம்மி டிவி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பக்கத்துல டே வேற இருக்காங்க சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மி இந்த அப்படியே டே பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு அவர் டிவி சேனல் சேஞ்ச் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஏதோ ஒரு காமெடி தான் ஓடிட்டு இருக்கு. அதான் ஜிம்மி பார்த்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க என்னத்தப்பா சிரிச்சிட்டு இருக்கா சொல்லிட்டு. அதில் வந்துட்டு ஒரு ஃபன்னியான ஒரு மூவியில் வர காமெடி சேனல் இருக்கும் இல்லையா, அதான் ஓடிட்டு இருக்கு. ஜிம்மி விழுந்து சிரிக்க டேக்கு அது பிடிச்சிருக்கு. ஜிம்மி சின்ன சின்ன விஷயத்த கூட அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. டே பார்க்குறவங்களுக்கு தான் பிடிக்குமா? பிடிக்கும், நல்லா இருக்குல்ல சொல்கிறாங்க. டே நல்லா இருக்கு சொல்கிறாங்க. ஜிம்மி தாம்மா நீங்கள் வந்துட்டு எப்போவுமே அங்கிள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க? இல்லை நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் தானே சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் தான், ஆனால் பிஸ்னஸ் எனக்கு தெரியும் ஓகேவா. அப்பா அம்மா அப்புறம் எனக்கு அப்பாவுக்கு அப்புறம் நான் தானே பார்த்து ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் 2 ஒர்க்கை மெயின்டெனன்ஸ் பண்ணுமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீ வேணும் ஒன்று பண்ணுறியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீ நல்லா படித்து முடிச்சுட்டு பிஸ்னஸ் பார்த்துக்கிறியா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பிஸ்னஸ் நானா சொல்கிறாங்க. நான் ப்ரொஃபஸராக தான் இருப்பேன், நீ வேணா பிஸ்னஸ் பார்த்துக்கிறியா, உனக்கு இப்போ நான் அப்பாவுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறேன்னா அப்படி பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. நீ நெக்ஸ்ட் சிஓ ஆயிடுறியா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஓகே என்ன ஆகுறேன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஹாப்பியாக இருக்குது இப்படி ஓகே சொன்னதுக்கே போதும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஜிம்மி நம்ம டிவி பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் டே வந்துட்டு அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மின் அப்படியே அந்த டிவியை பார்த்துட்டு ரொம்ப நேரம் வச்சிருப்பாரு. டே பார்த்தா ஸ்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இப்போ அப்படியே ஒரு தூக்கம் வந்துட்டு நம்ம டேவோட லேப்பில் ஹெட் வச்சிடறாரு. நம்ம டே வந்துட்டு முன்னாடி லேப்டாப் கொஞ்சம் டிவி பாயில் வச்சு தான் ஒர்க் பண்ணியிருப்பாரு. இவர் அப்படியே டே மேலே சாஞ்சி ஒரு அப்படியே லேப்பில் படுத்து தூங்கிடுறாரு. இப்போ டே பார்க்குறாங்க. தூங்கிட்டானா சொல்லிட்டு சரி எப்போ தூங்கினான்னு கூட நான் பார்க்கவே சொல்லிட்டு அவரும் சரி ஓகே சொல்லிட்டு டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த லேப்டாப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஜிம்மி அப்படி தூக்கிட்டு போயிட்டு அப்படி ரூமில் படுக்க வைக்கிறாங்க. ஜிம்மி கியூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. டே ரொம்ப ஹாப்பி பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான்டா நம்ம ஜிம்மி தான் டேவை நல்லா ஹக் பண்ணி க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டேவோட அம்மா சரி ஜிம்மியோட அப்பா அம்மா ஃபஸ்ட் டைம் வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விருந்தே வைக்கலாம் சொல்லிட்டு எல்லாம் மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் இப்போ 9 o'clock ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. ஏமா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மேடம் சொல்கிறாங்க. என்னாச்சு ஏன் டேவும் ஜிம்மி கீழே வரல சொல்கிறாங்க. தெரியல நான் போய் எழுப்பவா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நீ இந்த ஒர்க்லாம் பார்த்துக்கோ, நான் போய்ட்டு எழுப்பிட்டு வரேன் சொல்லிட்டு அவங்க மேலே போகிறாங்க. என்ன லீவ் விட்றாலும் தூங்கிட்டாங்க அவங்க 2 பேரும். அவங்க அப்பா அம்மா வராங்க. இவங்க 2 பேரும் நல்லா நியூ ட்ரெஸ்லாம் போட்டுருந்தா நான் அழகாக இருப்பாங்க சொல்லிட்டு அவங்களும் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க பார்த்துட்டு சொல்லிட்டு இவங்க மேலே போயிட்டு நம்ம டேவோட அம்மா தான் ரூம் லாக் பண்ணுறாங்க. டேங் சொல்லிட்டு டோர் தட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம டே இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தா விண்டோஸ் நல்ல வெளிச்சமாக இருக்குது. இப்போ நம்ம டே தான் டைம் ஆகிடுச்சு போல சொல்லிட்டு எந்திரிக்கலாம்னு பார்த்தா நம்ம ஜிம்மி டேவை டைட்டாக ஹக் பண்ணி வச்சிருக்காரு. பாரேன் எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி டே தான் வந்துட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜிம்மி தான் எந்திரிக்கவே இல்லை. இப்போ டே தான் சரி நீ எந்திரிக்க மாட்டான் போல சொல்லிட்டு மெதுவாக எடுத்து வச்சுட்டு அப்படியே வெளில வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அம்மா என்னம்மா சொல்லிட்டாங்க. டே இங்கே பாரு என்னாச்சுடா டைம் 9 o'clock மேலே ஆகிடுச்சு. அன்றைக்கி ஜிம்மில் அப்பா அம்மா வராங்களா, நீங்கள் 2 பேரும் நல்லா குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிறீங்களா, பார்க்க அழகாக இருப்பீங்க, அவங்களும் வந்து பார்க்குறப்போ ஹாப்பியாக இருக்கும்லாம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க ஆமாண்டா சொல்கிறாங்க. இப்போது டேவும் ஜிம்மி எந்திரிக்க கூட நம்ம தூங்கிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. இப்போது டேவோட அம்மா எழுப்பி கூட்டிட்டு வாடா சொல்கிறாங்க. ரெடியாங்க 2 பேரும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா டேவும் சரி ஓகே நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டேவோட அம்மா கீழே வந்துடுறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எந்திரி சொல்கிறாங்க. போங்க இன்னைக்கு லீவு தானே சொல்லிட்டு நான் எப்போதுமே ஹாஸ்டலில் இருக்கும்போது 10 o'clock 11 o'clock தான் எந்திரிப்போம் ஜிம்மி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது ஹாஸ்டல் இது வீடு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது சரி ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. ஐஸாவது ஓப்பன் பண்ணுறா சொல்கிறாங்க. பண்ண மாட்டேன் இப்போ ஜிம்மி படுத்துக்கிறாங்க. அங்கே பாருன்னு சொல்கிறாங்க. ஜிம்மி டேவோட ஹேண்டை பிடிச்சி எடுத்துறாரு. இப்போ டே படிச்சு பக்கத்தில் போய்ட்டு படுத்துறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. தூக்கம் வர தூங்குங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாரு சொல்கிறாங்க. தூங்குங்க ஜிம்மி சொல்லா டேக்கு ஒரு மாதிரி இருக்கு சொல்லிட்டு அவரும் அப்படி போய் படுத்துக்கிறாங்க. இப்போ டேவும் ஜிம்மி டேவோட அகைன் வந்து ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காரு. டேக்கு வந்து அதை பிடிச்சிருக்காரு. அப்படியே அவரோட ஹேண்டை ஜிம்மில் ஹெட்டில் ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு அப்படி தூங்கிடுறாரு. இந்த பக்கம் நம்ம டேவோட அம்மா தான் சரி அவங்க ரெடி ஆகிடுவாங்க எல்லாமே ரெடி ஆகிட்டு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஒன்று பார்த்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் டேவ் இதெல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க. டைம் இப்போது 10:30 மேலே ஆயிடுச்சு. டேவோட அம்மா பார்க்குறாங்க. என்ன அவங்க 2 பேர் ரெடி ஆகிட்டு வரதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வரதுக்கு ஒரு 1/2 hour போதாதா சொல்லிட்டு இன்னும் வரல சொல்கிறாங்க. இப்போது டேவோட அம்மா தான் ஏங்க சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. அந்த டேவும் ஜிம்மினுங்கிற கீழே வரதுக்கு இவ்வளோ நேரமா 1.5 hours ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் போய் கூட்டிகிட்டு வாங்களா சொல்கிறாங்க. இப்போது டேவோட அப்பா பார்க்குறாங்க. வருவாங்கம்மா சொல்கிறாங்க. என்ன வருவாங்க சொல்லிட்டு அவங்க அட்லீஸ்ட் காஃபி கூட குடிக்கலையே. காஃபி குடிக்கல டிஃபன் டைம் ஆகிடுச்சு. அது பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல. இந்த பசங்க என்ன தான் பண்ணுறாங்க சொல்லிட்டு விடுங்க நான் அகைன் போகிறேன் சொல்லிட்டு அகைன் நம்ம டேவோட அம்மா வராங்க. நம்ம டே என்ன பண்ணியிருப்பாரு. நான் டோரை ஹாஃப் வந்து ஹாஃபில் தான் ஓப்பன் வந்துருக்கும், ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்காது. வந்து எழுப்புறது தான் வந்துருப்பாரு ஜிம்மினை. அவர் வந்து அப்படியே ஜிம்மின் டே பிடிச்சி இழுக்க. இந்த பக்கம் இவங்க 2 பேர் அப்படி தூங்கியிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம டேவோட அம்மா தான் என்ன தான் பண்ணிட்டுருக்கீங்க சொல்லிட்டு வந்துட்டு ரூமுக்கு வராங்க. வந்து பார்த்தா டோர் ஓப்பனில் இருக்குது, ஹாஃப் டோர் ஓப்பனில் இருக்குது. டேவோட அம்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மின் டேவை க்யூட்டாக ஹக் பண்ணிட்டு 2 பேரும் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம டே அவரோட ஹேண்டால் ஜிம்மின் க்யூட்டாக அழகாக ஹக் பண்ணிட்டு அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. டேவோட அம்மா அப்படியே கோபமாக தான் இருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம்
சீரியஸான கோவம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபன்னான கோவம் தான். இவ்வளோ நேரமா தூங்குவீங்கன்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தா 2 பேரும் அவ்வளோ அழகா தூங்கிட்டு இருக்காங்க. அடடா! என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி சொல்லிட்டு முட்டைய விடாம பார்க்குறாங்க. உண்மையாவே அழகா இருக்கே பார்க்கறதுக்கு. எழுப்ப கூட எனக்கு மனசு வரல. நான் எழுப்பி தானே ஆகணும். இவங்களுக்குள்ள இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, கெமிஸ்ட்ரி இருக்கா? நேற்று பேசும்போதே பார்த்தேன். பாரு இப்போ பாரு எவ்வளோ அழகா இருக்குது சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே சீக்கிரம் ஒரு குட்டி பையன் வந்துட்டானா, குட்டி பாப்பா வந்துட்டு இன்னும் அழகா இருக்குல்ல சொல்லிட்டு விடாம பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு என் கண்ணே பற்று போல சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு, சரி இப்போ நம்ம போய் எழுப்பினா ஒரு மாதிரி நினச்சிப்பான். டோர் அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டே தூங்குறான் பாரு. நல்ல வேலை மேடு யாரும் பார்க்கல. பார்த்து நான் கண்ணு பட்டிருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம டேவிட அம்மா அப்படி வெளில போகிறாங்க. வெளில போயிட்டு டோரை வந்துட்டு அப்படியே மெதுவாக லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிட்டு நீவா கூப்பிட்ற மாதிரி இப்போ அகைன் வந்துட்டு டோரை நாக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு அகைன் டோரை ஓப்பன் நாக் ஆகும். டக்குன்னு ஒரு ஐஸ் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ தான் ரேட்டி வர ஐயோ அம்மா அப்போ எழுப்புறாங்கன்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணாமல் ஜிம்மில் எழுப்புறாங்க. ஜிம் டக்கு என்ன டேஸ்ட் சொல்லிட்டு இங்கே பாரு எந்திரி சொல்லிட்டுமா டே தான் ஜிம்மில் எழுப்புறாங்க. என்ன மார்னிங் அப்படி எழுப்புறீங்கன்னு சொல்லிட்டு வச்சுச்சோ சாரி இங்கே பாருங்க பாரு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க பாரு உங்கள் அப்பா அம்மா வராங்க. அதுக்கு தான் எங்கள் அம்மா ஃபஸ்ட் வந்து எழுப்பினாங்க. ஓகேவா அவங்க ஃபஸ்ட்டு வந்து எழுப்பிட்டாங்க. நம்ம அகைன் தூங்கியிருக்கோம். ஓகேவா டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இப்போ நீ போய் ரெஸ்ட் ரூமில் குடி வைக்கவா நீ குளிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சமாளிச்சு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஓகேவா சொல்லிட்டாங்க. நான் கூட பயந்துட்டேன். மார்னிங் அப்படி என்ன திட்டுற மாதிரி எழுப்பாதீங்க. ஸோ சாரி ஓகேவா சாரி சொல்லிட்டே அப்படி மார்னிங் கொஞ்சிட்டு ஒரு மாதிரி கெஞ்சிட்டு இருக்காரு பண்ணுற மாதிரி ஜிமினும் சரி ஓகே சார் ஜிமின் தான் அப்படி வந்து ஐஸ் ரப் பண்ணிட்டு போகிறாங்க. அப்புறம் கீழே வந்து அதை பார்த்து போக சொல்கிறாங்க. சரி சரி ஜிமின் போயிட்டு அப்படி ரெஸ்ட் ரூமில் போயிடுறாங்க. இந்த பக்கம் டே தான் அப்பாடா சொல்லிட்டு அப்படி வந்து அப்படி பண்ணுறாங்க. அம்மா ஜிமின் குளிச்சிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மாவுக்கும் எல்லாமே தெரியுது இல்லையா. அவங்க எதுவும் சொல்லாமல் சரிப்பா கொஞ்சம் சீக்கிரம் டேட் வாங்க சொல்கிறாங்க. நல்லவேளை அம்மா எதுவும் நினச்சிக்கலாம் சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். இந்த பக்கம் டேவோட அம்மா ரொம்ப ஹாப்பி கீழே போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் டே தான் அவங்களுக்கான நியூ ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அந்த பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நீட்டாக வைக்கணும் சொல்லிட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஜிமின் தான் குளிச்சுட்டு அந்த பாத்ரூம் கூட வந்துட்டு இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிமின் க்யூட்டாக அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. அந்த பெரிய பாத்ரூம் வந்து ஒரு குட்டியான ஒரு பாடி ரொம்ப அழகாக இருக்குது. டே பார்க்குறாங்க. அப்படியே டாப் டு பாட்டம் பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எங்கே இருக்க ட்ரெஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கே சொல்கிறாங்க. சரி ஜிமின் போய்ட்டு ட்ரெஸ் போடணும்னு போக இப்போ டே பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஹேர் வெட்டாக இருக்குடா சொல்கிறாங்க. அதுவா சொல்கிறாங்க. இங்கே வந்து உட்கார சொல்கிறாங்க. என்ன உனக்கு தூக்கம் போலியா போகல அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருட அப்பா அம்மா வராங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. நீ தான் நேரமாக நைட்டு தூங்கிட்டே அப்புறம் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நான் எங்கே தூங்கினா சொல்கிறாங்க. டிவி பார்த்துட்டு ஏன் மேலே தூங்கிட்டா சொல்கிறாங்க. அப்படியா அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் நான் தூக்கிட்டு வரா சொல்கிறாங்க. அப்படியா சரி அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்மட்டே ஹேரில் வைப் பண்ணி விடுறாங்க. சரி நீ ரெடியாக நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடா சொல்கிறாங்க. போங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அதில் வந்து குளிச்சுட்டு விழ வராங்க. அப்படியே பூசன் சைடு பார்த்தா நம்ம சுகா ஜெயஹோப் அதுக்கப்புறம் நம்ம சுகாட அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலாக இன்னைக்கு ஜிம்னு பார்க்க போகிறோம். அவன் நம்மள கோவம்லாம் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. கோவம்லாம் கண்டிப்பாக போயிருக்குமா. கோவம் போனால் தான் அங்கிள் வர சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. 1 வீக்காக பேச விடுறது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. நம்ம பாட்டுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டோமா சொல்கிறாங்க. சரி விடுங்கம்மா அவன் நல்லா தான் இருக்கான். எவ்வளோ டேக்கிட்ட பேச தான் இருக்கான் சொல்கிறாங்க. அப்படியே அவன் சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு ஃபைனலாக இவங்க 4 பேர் கிளம்பி இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்கடா. இப்போ நம்ம ஜிம்னிட்டேவும் நீட்டாக ரெடி ஆகிட்டாங்க. செம்மழாக இருக்காங்க. அப்படியே தான் அங்கே உட்கார சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க இது போட்டுக்கோ சொல்லிட்டே தான் ரொம்ப அழகாக ஜிம்னுக்கு மேக்கப் பண்ணி விடுறாங்க. எதுக்கு இல்லை அப்பா அம்மா தானே சொல்லிட்டாங்க. பரவாயில்ல அழகாக இருக்கும்ல சொல்லிட்டே தான் ரொம்ப அழகாக ரெடி பண்ணி விடுறாங்க. ஜிம்மின் டேவை பார்க்குறாங்க. 2 பேரும் சமைக்கிட்டே இருக்காங்க. போலமா சொல்லிட்டாங்க. ஜிமின் தான் இருங்க சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க. நான் பிக் எடுக்க போகிறோம் சொல்லிட்டாங்க. பிக் எடுக்க போகிறேன் உங்க டே கிளிக் அப்படி சொல்லி ஜிமின் போயிட்டு ஃபோன் எடுத்து ஆன் பண்ணேன். டே பார்க்குறாங்க. டே வந்து கிட்டே வந்து ஜிம்னை ஒரு மாதிரி அவரோட ஹெட்டை வந்துட்டு ஜிம்மில் ஷோல்டரில் வச்சுட்டு அப்படியே 2 ஹேண்டி அப்படி ஜிம்மில் ஸ்டமக் கூட சேர்த்து அப்படி அழகாக ஹக் பண்ணுறாரு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மிரரில் பார்க்கறதுக்கு ஜிம்மினுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. நீ தானே சொன்ன டுடே கிளிக்னு சொல்லிட்டு சேடு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்லிட்டாங்க. ஏன் என்ன எடுக்க மாட்டியா சொல்கிறாங்க. எடுப்பா அப்படி சொல்லிட்டு ஜிம் எடுக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வேணால் ஷேர் பண்ண யாருனாலும் சொல்கிறாங்க. நான் யாரையும் ஷேர் பண்ண மாட்டேன் நான் வச்சுப்பான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே வாசல் 2 பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே போயிடுறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா அம்மா பார்க்குறாங்க. 2 பேர் கீழே இறங்கி வரும்போது அவ்வளோ அழகாக இருக்காங்க. வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் டேவும் ஆண்டி நாங்கள் என்ன கெஸ்ட்டு மாதிரி கூப்பிட்றீங்க சொல்கிறாங்க. ஐயோ அதுவா உங்களை பார்த்தது அப்படி இருந்துச்சா என்னென்னு மறந்துட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் கீழே வந்து 2 பேர் டேபிள் உட்காராங்க. ஆண்டி ஃபஸ்ட்டு எங்களுக்கு காஃபி கொடுத்துறீங்களா சொல்கிறாங்க. ஆமாப்பா டைம் ஆகிடுச்சு 11 o'clock ஆகிட்டு உங்கள் அப்பா அம்மா வந்ததுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுக்கலாமா. ஓகே ஆண்டி இப்போதுக்கு எங்கள் 2 பேரும் காஃபி கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. எனக்கு காஃபி பிடிக்காது சொல்கிறாங்க. பிடிக்காதா சரி அவங்களுக்கு காஃபி வேணும் எனக்கு கூட கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மாவும் போய்ட்டு காஃபி எடுத்து கொடுக்குறாங்க. இதப்பா சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக காஃபி குடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சுகா அவங்களோட கார் வந்து ரீச் ஆகிடுது. நம்ம டேவோட அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக அப்பா போய்ட்டு வெல்கம் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜிமின் இப்போ டேவோட ஹேண்ட் பிடிச்சிட்டு வெளில வராங்க. இப்போ நம்ம ஃபைனலாக இவங்க 2 பேரும் வந்துட்டு இவங்க 4 பேரும் அவங்க 4 பேரும் வெல்கம் பண்ணுறாங்க. வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிமினோட அம்மாவோட ஐஸ் ஜிமின் கிட்ட தான் போகுது. ஜிமின் செம்ம அழகாக இருக்காரு பார்க்குறதுக்கு. அப்படி க்யூட்டாக அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்தில் டே கூட நிற்கும் போது அவங்களோட பேரும் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ சுகா பார்க்குறாங்க. ஜிமின் தான் சுகா பார்த்தா திரும்பிக்கிறாங்க. இப்போது சுகாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது.
வருது. இப்போ ஜெயம் பார்க்குறாங்க, அவன் சும்மா ஃபேக்காக கோவமாக இருக்கும் போல சொல்கிறாங்க. ஃபேக்காவா? ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் பேசினா சரியாயிடும் வாங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு 4 பேர் உள்ள வராங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா வந்து உட்காருங்க சொல்கிறாங்க. 4 பேர் சோஃபாவில் உட்காந்துடுறாங்கடா. நம்ம டே தான் வந்துட்டு அங்கிள் எப்படி இருக்கீங்க, ஆண்டி எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் டே, நீங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மில் அப்பா தான் ஏஞ்சி வராங்க. அப்படி கிட்ட வந்து ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவங்க அப்பா கிட்ட ஒரு கோவம் கூட பட முடியல. ஒரு மாதிரி இருக்கு. ஜிமின் சாரிப்பா அப்பா மன்னிச்சிட சொல்கிறாங்க. ஜிமின் அவங்க அப்பா ஹக் பண்ணிக்கிறாரு. டக்குன்னு ஹக் பண்ணி இங்கே எப்படி பண்ணீங்க, தப்பு தானே சொல்கிறாங்க. தப்பு தான் ஓகேவா, தப்பு தான் மன்னிச்சிரு. அப்பா சடனாக பண்ணியிருக்க கூடாது, தப்பு தான் ஓகேவா. குழந்தைய டக்குன்னு வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன், தப்பு தான் சாரி சொல்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட எப்போதும் கேட்பீங்களா, உனக்கு என்ன ட்ரீம் சொல்கிறேன், எவ்வளோ ட்ரீம் சொல்லியிருப்போம் உங்ககிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்பா பார்க்குறாங்க. கண்டிப்பாக அந்த ட்ரீமோட ஃபுல்ஃபில் ஆகும் ஓகேவா சொல்கிறாங்க. எப்படி எதாவது மேரேஜ் முடிச்சு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு டைம் மேரேஜ் பண்ணி வைக்கவா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், எனக்கு ஒரு டைம் மேரேஜ் பண்ணதே போதும், அதான் இதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் டே நல்லா பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் அப்பா பார்க்குறாங்க. உங்களுக்கு டேவை பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கு, நல்லா தான் பார்த்துக்குறாங்க சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, நான் என்ன உன்னை மோசமான இடத்துல மேரேஜ் பண்ணி கொடுத்துறேன், நல்ல இடத்துல மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கேன். என் ஃப்ரெண்டு கிட்ட தான் கொடுத்துருக்கேன். அவங்க நல்லா பார்த்துப்பாங்க தெரியுமா, அம்மா கூட ஸ்ட்ரிக்டாக இருப்பா, ஆனால் ஆண்டி இருக்காங்க ரொம்ப நல்ல பர்சன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் ஆண்டி ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. அங்கிள் கூட அப்படி தான், டே கூட ஸ்வீட்டு தான் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா ஸ்வீட்டா சொல்கிறாங்க. ஜிமின் அம்மாவுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஜிமின் அவங்க அப்பா கிட்ட மட்டும் இவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போது டேவோட அம்மா பார்க்குறாங்க. என்ன உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கா சொல்கிறாங்க. நீங்களும் போய் பேசுங்க சொல்கிறாங்க. இல்லை அவன் அவங்க அப்பா கிட்ட எப்பவுமே டக்குன்னு சமாதானம் ஆகிடுவான், என்கிட்ட சமாதானம் ஆக மாட்டான் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போது இந்த பக்கம் சுகா வெயிட் பண்ணிட்டுருக்காரு பேசலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே வந்து சுகாட்ட பேசுகிறாங்க. சுகா எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீ சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் சொல்லிட்டு பிஸ்னஸ் அப்படி போகுது சொல்கிறாங்க. நல்லா போகுது சொல்லிட்டு தேவைப்போ சுகாவும் நம்ம டேட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் அப்பாட்ட நிறைய பேசுகிறாங்க. சாரி நான் உங்களுக்கு ஃபோன் பிக் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஸோ ஓகே, என் குழந்தைக்கு என்கிட்ட கோவப்படுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஓகேவா. அப்பா ஒரு தப்பு பண்ணால் கண்டிப்பாக நீ கோச்சிக்கலாம் ஓகேவா, உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. நீ கோவம் வந்து எனக்கு என்ன கஷ்டமாக இருந்துச்சு. டெய்லி உன் வாய்ஸ் கேட்பேனா, எப்படி நீ ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு ஃபோன் பண்ணுவேன், ஃபஸ்ட்டு கால் உனக்கு தான் நான் பண்ணுவேன், நீ எனக்கு மாதிரியும் பண்ணுவேன். இந்த 1 வீக் எனக்கு பேசல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாரிப்பா சொல்கிறாங்க. சொக்கே தங்கம் அப்படி சொல்லிட்டு நீ அன்றைக்கி மேரேஜ் அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம ஃபேமிலி இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, நம்ம ரிலேஷன்ஷிப்பும் இவ்வளோ அழகாக இருக்குது, அன்றைக்கி மேரேஜும் ரொம்ப அழகாக சுமூகமாக முடிஞ்சிருச்சு, எல்லாரும் என்ன ஆயிருக்கும் சொல்கிறாங்க. ஜிம்மும் அவங்க அப்பா பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மோட அம்மா தான் எங்கே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நானும் பேசணும் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மோட அப்பா கிட்ட மட்டும் பேசுகிறாரு. இப்போ நம்ம ஜிம்மோட அப்பாவும் சரி வாசல் கூப்பிட்றாங்க. ஜிம்மோட அப்பா அம்மா கிட்ட வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போங்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, உங்களுக்கு அம்மா மட்டும் என்ன கோவம், அப்பா கிட்ட மட்டும் பேசுகிற சொல்கிறாங்க. இல்லை அப்பா கூட ஓகே தான், நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி மேரேஜ்க்கு மிரட்டினீங்களா சொல்கிறாங்க. நான் என்னடா மிரட்டினேன் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் தான் வந்துட்டு என்னை வந்து மேரேஜ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க ஜிம்மை மேரேஜ் பண்ணிச்சா சொல்லிட்டு தான் ஐடியா கொடுத்தீங்களாமே ஆண்டி சொன்னாங்களா அன்றைக்கி சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க. ஐயோ நான் சொன்னது தான் நான் சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆண்டி கூட சொன்னாங்க, நீங்கள் தான் அதை ஆரம்பிச்சிங்களாம்மா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மோட அம்மா பார்க்குறாங்க. சரி சொல்லு, இப்போ நீ டே கூட இருக்கும்போது சரி இப்போ சொல்லு, இப்போ நீ டே கூட இருக்கும்போது ஹாப்பியாக இல்லையா, இல்லை கம்ஃபர்ட்டாக இல்லையா அப்படி கேட்குறாங்க. ஜிமின் டேரெக்டாக டேவை பார்க்குறாங்க. ஜிமினை பார்த்துட்டு அந்த ஐப்ரோ ரைஸ் பண்ணுறாங்க. என்னன்ற மாதிரி ஜிமின் தான் வந்துட்டு ஹாப்பியாக தான் இருக்கான், கம்ஃபர்ட்டாக தான் இருக்கா சொல்கிறாங்க. கம்ஃபர்ட்டாக தானே இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சொல்லு அம்மா என்ன உன்னை அந்தளவுக்கு வந்து மோசமான இடத்துல வந்துட்டு பிடிச்சி தள்ளிட்டான் சொல்லு, உனக்கு ஒரு சேஃபான செக்யூரான லைஃப் தானே அமைச்சு கொடுத்துருக்கேன், உன்ட்டு உண்மையை சொல்லவா சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமினோட அம்மா ஜிமினை ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிட்டு அவங்களுடைய ஜிமினோட இயர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பாரு டே இருக்கானே, அவன் சுகாவை மேரேஜ் பண்ண வைக்க சொன்னப்போ ஒரு மாதிரி ஃபேஸ் உண்மைன்னு வச்சுருந்தா. சேம் சுகாவும் அப்படி தான் வச்சுருந்தா. நான் கூட நினச்சேன் இவங்க 2 பேருக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு எப்படி தான் இருக்க போகிறாங்களோ, 2 பேருக்கு சேம் ஏஜ் வர எப்படி இருக்க போகிறாங்களோ, ஒரே மாதிரி மென்டாலிட்டியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் மேரேஜ் நின்னப்போ அவங்ககிட்ட ஒரு பெரிய ரியாக்ஷனே இல்லை, நிற்கிது சொல்லிட்டு எந்த ஒரு கவலையுமே இல்லை. அப்போது நான் தான் அந்த ஐடியா கொடுத்தேன் இந்த மாதிரி ஜிமினை மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு. உண்மையாக சொன்னால் அம்மா அந்த ஐடியாவை கொடுக்கும்போது டேரக்டாக டேவோட ஃபேஸ் தான் பார்த்தேன். அப்போது டேவோட ஃபேஸ் ரொம்ப சேஞ்ச் ஆனிச்சு. உனக்கு பிக்கை பார்த்ததுக்கு அப்புறம் போய் வச்சுக்கிடுவாங்க பார்த்துட்டு இருந்தான் ஓகேவா. எனக்கு அப்போ சின்ன ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது. டேக்கு ஜிமினை மேரேஜ் பண்ணி வச்சா நல்லா பார்த்து போனோம், அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினச்சேன். உன் வயசு வந்து டேவோட கொஞ்சம் சின்ன வயசு. அப்போது அவங்க 2 பேருக்கு மேரேஜ் பண்ணி வச்சா கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க. அவங்க மெச்சூர்டான பையன், நீ கொஞ்சம் இம்மெச்சூர்டாக இருப்பேன். அப்போ 2 பேருக்கும் நல்லாயிருக்கும் லைஃப் பார்க்குறதுக்கு அப்படின்னு தோணுச்சா. அப்போ தான் நான் யோசித்தேன், கண்டிப்பாக அவங்களோட ஃபேமிலி ஹர்ட் ஆகுது, நம்ம ஃபேமிலி ஹர்ட் ஆகுது, என்ன உன்னை மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும், உன்னை கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி தான் அந்த மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு தெரியும். ஆனால் நீ புரிஞ்சுப்பா, நான் நம்பினேன் ஓகேவா. ஏன்னா இவங்க ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி, என்னை விட ஆண்டி இருக்காங்க ரொம்ப ஸ்வீட்டு. நான் கூட உனக்கு அவங்க திட்ட மாட்டாங்க, நான் கூட உனக்கு ஒன் பண்ணுவேன், அவங்க பண்ண மாட்டாங்க ஓகே. அவங்க ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க, அவங்க ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். அவங்க ஃபேமிலி ஹர்ட் பண்ண எனக்கு மனசு இல்லை, அவங்க நிறைய நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் நினச்சி பார்த்து தான் இதை நான் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. அப்படி ஒன்றும் இந்த டே வந்துட்டு வேறு தப்பான பையனாக இருந்தாலோ இல்லை அவனால் கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துக்க முடியாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணிச்சிருக்க மாட்டேன் ஓகேவா. என்ன பண்ணாலும் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். அவனை பார்க்குறப்ப எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அவனை பார்த்து அந்த ஒன்று பிக்கை பார்க்குறப்பவே அந்த பார்வை அதுதான் எனக்கு தோணுச்சு, கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணேன் ஓகேவா. இப்போ சொல்ல
சொல்லு, நீ டே கூட கம்ஃபர்ட்டாகவே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் உங்கள் 2 பேரும் ஒருத்தர் பிடிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் கண்டிப்பாக உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், அதுக்கு அம்மா கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா ஜிம்மின் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க, ஒரு அம்மாவுக்கு தெரியும் ஓகேவா ஒரு குழந்தை எப்படி இருக்கும், யார் கூட இருந்தால் அது சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு தோணுச்சு நீ டே கூட இருந்தால் சேஃபாக இருப்பா சொல்லிட்டு, அவன் கூட இருந்தால் அவன் நல்லா பார்த்துப்பான், எனக்கு தெரியும் உனக்கு நிறைய ட்ரீம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. என்ன ட்ரீமு, கொஞ்சம் சுற்றணும், நிறைய விஷயங்கள் வந்துருக்காது, எல்லாமே டே ஃபுல்ஃபில் பண்ணுவோம் ஓகேவா. நீ மனசு விட்டு அவன்கிட்ட பேசணுன்னா ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு டேக்கு ஒன்று பிடிக்கும், உனக்கு மட்டும் தான் இப்போ பிடிக்காம இருக்குன்னு நினைக்கிறேன், நீ புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக உனக்கும் ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. பிடிச்சிருக்குன்னா சொல்கிறாங்க, கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை, ஒரு பேட் பாயும் இல்லை, குட் பாய் தான். ஆனால் எனக்கு அதை தாண்டி சொல்கிறாங்க, எனக்கு தெரியுது அதை தாண்டிலாம் நடக்கட்டுனா நிறைய டைம் எடுக்கும் ஓகேவா, நிறைய டைம் இருக்குது, அதுக்குள்ளேயும் படித்து முடிச்சிடும்ல ஓகேவா. என் தங்கம் அழகாக படித்து முடிச்சுட்டு டேவை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உன் லைஃப் அழகாக இருக்கும் ஓகேவா. அம்மா மேலே கோவமா, சரி ஓகே கோவமாக வந்து அடிச்சுக்கோ திட்டிக்கோ, ஆனால் வந்துட்டு அம்மாட்ட பேசாமல் இருக்க ஓகேவா, பேசாமல் இருக்கிறது ஓகேவா. எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது, நான் அந்த 1 வீக்காக ஷுகாட்ட பேசவே இல்லை, ஏன்னா உன்னால தான் என் குழந்தைங்க நான் மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன், நீ பண்ணனால தான் இதெல்லாம் நடந்துச்சு, நான் என் குழந்தைய வந்துட்டு டக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப திட்டேன். அதுக்கு ரீசன் நீ தான் ஓகேவா. உனக்கு நான் உன் கூட கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பேன், ஏன்னாக்க நீ கொஞ்சம் துருத்துருன்னு சேட்டு பண்ணுவேன், உன் அப்பா உனக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க, உனக்கு சுகா கூட செல்லம் கொடுப்பான், நான் தான் உன்ட்டு கொஞ்சம் வார்னிங்காக இருப்பேன், ஏன்னா என் குழந்தை வந்துட்டு கரெக்டான டைமில் கண்டிக்கிறேனாக்கா அது தப்பு பண்ணிட்டு பயம் தான் ஓகேவா. ஆனால் அதுக்காக லவ்வில் மட்டும் இல்லை, நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ என்னோட செகண்ட் பையா, அதனால் எனக்கு உன் மேலே இன்னும் அதிக லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன்னா சொல்கிறாங்க. நீ என்ன ஹர்ட் பண்ணல, ஆனால் நீ பேசாமல் இருந்தாலும் அது உண்மையாக ஹர்ட் ஆனிச்சு. 1 வீக் ஒன்று வாய்ஸை கேட்கவே இல்லை, எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. நான் அப்புறம் அப்பா சுகா சொல்லிட்டு 3 பேரும் மாறி மாறி ஃபோன் பண்ணுறோம், ஆனால் எடுக்கவே இல்லை தெரியுமா. எவ்வளோ ஹார்ட் ஆனிச்சு தெரியுமா. சுகா கூட ஹாப்பியாகவே இல்லை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம், அவங்க கூட இந்த மாதிரி உனக்கு மேரேஜ் ஆனதால ரொம்ப ஹார்ட் ஆயிருக்கான், நீ எப்போ ஹாப்பியாக என்கிட்ட பேசுறியோ அப்போ தான் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு சொல்லிட்டு அவங்க கூட அப்படியே அமைதி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மின் ரிட்டர்ன் பண்ணி சுகா பார்க்குறாங்க. சுகா பார்த்தா ஜிம்மில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் தான் உன்னை அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் அம்மா தான் வா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது சுகா கிட்ட வராங்க. சுகா கிட்ட வந்துட்டு ஜிமின் சாரி சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் எனக்கு ஒன்றும் உண்மையில கோவம் இல்லை, ஆனால் வருத்தம் தான் சொல்கிறாங்க. அம்மா நீங்களே சொல்லுங்கள், எனக்கு வரப்போகிற பிரதரிங்களா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்திருக்குல்லம்மா சொல்கிறாங்க. ஆமாம் இருந்திருக்கும் தான் சொல்கிறாங்க. அது என்கிட்ட சொல்லவே இல்லை பார்த்தீங்களாம்மா, மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, லவ் பண்ணலாம் மேரேஜ் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை, ஆனால் என்கிட்ட சொல்லியிருக்கலாமா ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை பார்த்தீங்களா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. ரியலி சாரிடா சொல்லிட்டு அவர் அப்படியே அவரோட காதில் 2 கை வச்சுக்கிட்டு க்யூட்டாக கேட்டிருக்காங்க. சுகா ஜிமின் பார்க்குறாங்க. ஆச்சு அப்படி பண்ணக்கூடாது, நீ பெரிய பையனை விட, அப்புறம் உங்கள் மேரேஜில் ஆகிட்டு உன்னை பார்த்து என்ன நினைப்பாங்க பிரதரிங்களா அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. இப்போ ஜிமின் அம்மா பார்க்குறாங்க. உனக்கு சுகா மேரேஜ் எனக்கு கூட கோவம்லாம் இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் இருந்துச்சு, என்கிட்ட சொல்லாமல் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, நான் வந்து சுகா மேரேஜ் பார்க்கவே இல்லை சொல்கிறாங்க. நானும் தாண்டா பார்க்கல ஸோ ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. அம்மா நீங்களும் நான் அவங்க கூட சேர்ந்துட்டு பேசாதீங்கம்மா, நீ எனக்கு தெரியும் நான் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டுங்க. பாரு ஜிம்மில் அந்த மேரேஜ் வில்லேஜில் நடந்ததுடா, அவங்க கிராண்ட் வரும்போது உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்களா, அவங்க ஒரு வழி இல்லாமல் பண்ணிக்க சொன்னாங்க, ரொம்ப சிம்பிளாக தான் நடந்து சொல்கிறாங்க. எவ்வளோ சிம்பிளாக நடந்தாலும் நாங்கள் இருந்திருக்கோம்ல, நான் அப்பா அம்மா 3 பேர் இருந்திருக்கோம்ல சொல்கிறாங்க. தப்பு தான் மன்னிச்சிக்கோ சொல்லுங்க சுகா சொல்கிறாங்க. ஸோ ஓகே நீ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீ என்கிட்ட பேசினா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எவ்வளோ டைம் ஃபோன் பண்ணி பார்த்தோம்னா எடுக்கவே இல்லை, டேக் மட்டும் தான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாரி நான் உங்களை ரொம்ப ஹார்ட் பண்ணுறேன்னா சொல்கிறாங்க. இல்லைடா நாங்கள் தானே உங்களை ஹார்ட் பண்ணிட்டோம், எப்போவுமே எங்களுக்கு எல்லா விதத்துலையுமே வந்துட்டு எப்போவுமே நீ தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன், எல்லா சுச்சுவேஷன்லேயும் வந்துட்டு நீ சரி பண்ணிவிடுவேன், நாங்கள் யாராவது சேடாக இருந்தால் நம்ம அப்பாவுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆனப்போ எல்லாமே நீ தான் கம்ஃபர்ட்டாக இருந்த, நீ தான் எல்லாமே எங்களுக்கு சிரிக்க வச்ச, உன்னை பார்த்து நாங்கள் கஷ்டத்தை கூட மறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சிரிப்பு ஒன்று போதும்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. சுகா ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் டைட்டாக சுகா ஹக் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ண சுகா சொல்கிறாங்க. நிச்சயமாக மிஸ் பண்ண சொல்கிறாங்க. நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா சொல்லிட்டு அவரும் நம்ம ஜீவன் ஃபோரில் மிஸ் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்குற ஜேவப்பு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ டேவை பார்க்குறாங்க. உங்களுக்கு ஜிமினா சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. அதை எனக்கு தெரியும் பார்த்தப்போ ஜிமினுக்கு சொல்கிறாங்க. அவனுக்கு எனக்கு பிடிக்கும், என் கூட கம்ஃபர்ட்டாக தான் இருக்கான், எங்கள் லைஃப் ஹாப்பியாக தான் இருக்கும் சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் கிரிட்டியாக இருந்துச்சு, என்னடா சடனாக நம்மளால தான் அப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஓகேவா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் சுகா கூட ஹாப்பியாக இருங்க சொல்கிறாங்க. தேங்க்யூ டே எங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே சொல்லிட்டு நம்ம டே உங்கள் ஜேவோட பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சுகா ஜிம்மில் அம்மாலாம் நம்ம ஜிம்மிட்ட நல்லா கம்ஃபர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ டேவோட அப்பா பார்க்குறாங்க. ஏன்ப்பா ஃபுட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு செஞ்சு கொஞ்சம் சாப்பிடலாமா சொல்கிறாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் பேசிக்கலாமா சொல்கிறாங்க. வாங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் உட்காராங்கடா. இப்போ நம்ம ஜிம்மின் உட்காராங்க. ஜிம்முக்கு பக்கத்தில் சுகா உட்காராங்க. இப்போ டேக்கு ஒரு பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்கு, ஏன்னா நம்ம ஜிம் அவர் பக்கத்தில் உட்காரலான்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகோ பார்த்துட்டு ஜிம்மினோட நம்ம டே பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஜிம்மினோட ஒரு பிளேஸ்லையும் ஜேகோ
ஒரு பிளேஸில் உட்காந்துருக்காங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஜிமின் வந்துட்டு சுகா பக்கத்தில் ஒரு பேசியிருக்கிறது பார்க்க. இப்போ நம்ம சுகாவும் கேட்குறாங்க காலேஜில் எப்படி போகுது சொல்லி கேட்குறாங்க. நல்லா போகுது சொல்லிட்டு இருக்காரு. நம்ம இப்போ ஜேகோ பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிறாங்க. வந்து ஜிம்மில் பார்த்துக்கிட்டே இருக்கிறத வச்சு புரிஞ்சுக்கிட்டு சுகா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. என்ன ஜேகோ சொல்கிறாங்க, நீ என் பக்கத்தில் உட்கார சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க, நீ தம்பி பக்கத்தில் தானே உட்காந்துருக்கா சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி மெதுவாக சொல்கிறாரு. இப்போ ஜிமின் தான் ஓகே நீ போயிட்டு ஹோபி என்கிட்ட உட்காந்துக்கோ சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் ஹோபி அங்கே சொன்னது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவருக்கு. இப்போ நம்ம சுகா தான் வந்துட்டு உனக்கு ஹோபி மேலே கோவம் இல்லை, எனக்கு என்ன கோவம், ஆமாம் இப்போ அவங்க கிராண்ட் நல்லா இருக்காங்க சொல்கிறாங்க. அவங்க நல்லா இருக்காங்க சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் ஹோபி மேலே கோவம் இல்லை, ஓகேவா நீ நல்லா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. நீ போய்ட்டு அங்கே உட்காந்துக்கோ. அவர் தனியாக ஃபீல் பண்ணுறாரோ என்னமோ சொல்கிறார், லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு போல சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷோவும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தப்பாக எடுத்துக்கல, இந்த பக்கம் வரையா சொல்லிட்டாங்க, நான் வரேன் சொல்லிட்டு நம்ம திரும்பி இந்த பக்கம் வந்துடுறாங்க. இந்த பக்கம் சுகா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க பிளேஸை. டேக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. அப்படியே நம்ம ஜிம்மில் ஹேண்ட் அப்படியே கோர்த்து ஒரு மாதிரி பிடிக்கிறாங்க டேபிள் கடையில். ஜிம் பார்க்குறாங்க திரும்பி என்னன்ற மாதிரி. இப்போ எதுவும் சொல்ல மாதிரி பார்த்துட்டு கண்ணாலே பார்க்குறாங்க. அவர் பார்க்குற பார்வையும் அப்படி இருக்குது, ரொம்ப ரொமான்டிக்காக அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் தான் எதுக்கு அப்படி பார்க்குறீங்க சொல்லிட்டு கண்ணாலே கேட்குறாங்க. ஏன் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை சார், ஜிம்மில் அப்படியே ஷை ஆகுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு க்யூட்டாக. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவங்க 2 பேர் பேரும் அவங்க 2 பேர் கண்ணால் பேசிக்கிறதும் குட்டி குட்டியாக அப்படியே ஒரு மாதிரி ஷையாக வரும், அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம டேவோட அம்மா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது பெருசாக இல்லை. அவங்க அப்படியே கேஷுவலாக பேசிட்டு ஃபுட் ரிசர்வ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அம்மாவுக்கு தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக என் பையன் ஹாப்பியாக இருக்குது, அது போதும் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இங்கே எல்லாருமே சாப்பிட்றாங்களா, சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம ஜிம்மிட்ட வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஹோபி சொல்கிறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. பாருங்கள் எனக்கு சாரி சொல்கிறீங்க ஓகேவா, எங்கள் அண்ணா எங்களுக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்றது தான் எங்களுக்கு கோவமே தவிர மற்றபடி எனக்கு எந்த கோவமும் இல்லை ஓகேவா. உங்களை லவ் பண்ணி அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் என்ன சுகாவும் ஹாப்பியாக இருங்க. அப்புறம் என்னோட அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் ஜிமின்னு சொல்லிட்டு அவரும் ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. கிராண்ட்மா ஓகேவா சொல்கிறாங்க. அவங்க ஓகே தான் சார். நம்ம ஜேவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமினை, அவர் ரொம்ப அழகாக சன்ஷைன் ஸ்மைல் பண்ணுறாங்க. வா அவங்க ஸ்மைல் அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா உன்னோட வாசல் கேட்குறாங்க. ஆமாம் உங்கள் ஸ்மைல் ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஃபைனலாக எல்லாரும் பேச முடிச்சுட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமில் அம்மா தான் டேவோட அம்மா ஹேண்ட் பிடிக்கிறாங்க. எனக்கு தெரியும் நான் சொல்ல தேவையில்லை, இருந்தாலும் ஜிமினா சொல்கிறாங்க நான் நல்லா பார்த்துப்போம் ஓகேவா, என் பையன் நான் பார்த்துப்பேன், எனக்கு ரொம்ப செல்லமாக இருக்குது, அவன் தான் நல்லா பார்த்துக்கிறேன், நீங்கள் போய்ட்டு ஹாப்பியாக இருங்க ஓகேவா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேவா, நீங்கள் சுகா ஜே ஓப்பன் நல்லா பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு இப்போ ஜிம்மில் அம்மா ஜிம்மிட்ட வந்துட்டு ஜிம்மில் 4 கிஸ் பண்ணிட்டு உனக்கு டைம் எடுக்கும், கண்டிப்பாக டேவை புரிஞ்சுக்கும், டேவனையும் ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணணும், இதான் என்னோட அம்மாவோட ஆசை சொல்கிறாங்க. ஓகேம்மா லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூடா சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ரொம்ப லவ்லியாக அந்த ஜிம்மில் அப்பா வந்து ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணி அவங்க ஜிம்மியோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மின் அவங்க அப்பா பார்த்து ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஏன்னா ஜிம்மினுக்கு அவங்க அம்மாவோட அப்பாவை தான் எக்ஸ்ட்ரா பிடிக்கும். இப்போ நம்ம ஜிம்மின் அப்பா பத்திரமா போயிட்டு வாங்க சார், நான் பத்திரமா போயிட்டு வரேன், என்கிட்ட பேசுவில்ல சார், நான் டெய்லி பேசுவேன்ப்பா அப்படி சொல்லி ஜிமினும் அவங்க அப்பா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் நான் கிட்ட வந்துட்டு சுகா சொல்கிறாங்க. என்ன ஜிமின் சொல்கிறாங்க, அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. நான் நல்லா பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவரும் ரொம்ப லவ்லியாக ரொம்ப எமோஷனலாகவும் பேசிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே அவங்க அப்பா அம்மா கிளம்பி கொஞ்சம் அழறாங்க. இப்போ டேயோட அப்பா அம்மா டேட்டு பார்க்குறாங்க. டே தான் நான் பார்த்தா நீங்கள் போங்க சொல்கிறாங்க. அவங்களே போயிடறாங்க. இப்போ நம்ம டே போய்ட்டு ஜிமில் ஹக் பண்ணுறாங்க. என்னாச்சே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க பாரு அழகாக ஓகேவா, அப்பா அம்மா ஹாப்பியாக தான் போகிறாங்க ஓகேவா, அவங்க வரும்போது எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது, ஆனால் இப்போ ரொம்ப ஹாப்பியாக போயிருக்காங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் கொஞ்சம் ஹார்ட் பண்ணுறேன். இல்லை ஓகேவா, ஜஸ்ட்டு சின்னதாக அவங்க கோவம், அவங்களுக்கு தெரியும் உனக்கு கோவம்ன்றது ஜஸ்ட்டு ஒரு ஃபேக்கான ஒரு கோவம் தான் சொல்லிட்டு ஓகேவா அவங்களுக்கு தெரியும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டேவை பார்த்துட்டு தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் சுகா கிட்ட ஜேவோட என்கிட்ட எல்லாருக்கிட்ட ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக பேசுனீங்க சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் நீங்கள் வந்துட்டு சாப்பிட்றப்ப பிளேஸை சேஞ்ச் பண்ணுறப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்க சொல்கிறாங்க. அப்புறம் என்கிட்ட வந்து அப்புறம் ஹேண்டை பிடிச்சிங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என் ஒய்ஃப் என்னோட அவங்க அண்ணன் கூட உட்காந்தது எனக்கு ஜலசான்னு சொல்கிறாங்க. அச்சோ அவர் என்னோட அண்ணா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், இருந்தாலும் என் ஒய்ஃப் என்கிட்ட உட்காந்து எனக்கு ஆசையாக இருந்துச்சு அதான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு அவ்வளோ என் மேலே சொல்கிறாங்க. ஆமாம் லவ் தான், ஏன் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணவா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்ம இருக்கிறது வாசலில் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்பா பெட்ரூம் போமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அது மாதிரி கச்சோ தாட்டி பேசக்கூடாது சொல்கிறாங்க. சரி வந்துருந்து ஒரு கிஸ் கடை கொடுக்கல, ஒரு கிஸ் கூட சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாருடா மற்றது தான் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன், கிஸ் கொடுக்கல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ டே சுற்றி பார்க்குறாங்க. யாருமே இல்லை. அப்படி ஜிம்மில் பேச கப் பண்ணி டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. நம்ம ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இதெல்லாத்தையும் நம்ம டேயோட அப்பா அம்மா பார்க்குறாங்க. உள்ளேருந்தே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அச்சோ இந்த டே பாருங்க ரூமில் கொடுக்கக்கூடாது, யாரோ பார்த்து போகிறாங்க, கண்ணு போட்டுருவாங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் டேயோட அம்மா சொல்கிறாங்க. நீயம்மா யாருமா கண்ணு போட போகிறாங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதுங்க, அவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க, கண்ணு போட்டு என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ரொம்ப என்ன சொல்லிட்டு ரொம்ப பாசம். இப்போ ஃபைனலாக நம்ம டேவும் ஜிமின் கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. லவ் யூடா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. லவ் யூ சொல்ல மாட்டியா சொல்கிறாங்க. சொல்லுவாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ரூம் போகிறாங்கடா. அப்படியே அந்த 2 டேஸ் ரொம்ப ஹாப்பி போயிருக்கும். இப்போ ஜிமின் மண்டே மார்னிங் ஒரு மாதிரி சோம்பலாக உட்காந்துருக்காங்க லேசியா. டே பார்க்குறேன். என்ன அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு பேக்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி தாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சரி பேக் பண்ணுறாங்க. இதுதான் சொல்கிறேன் பேசாமல் வீட்டில் இருக்கியா சொல்கிறாங்க. வீட்டிலே வா நான் ஒன்றும் பண்ணலையடா சொல்கிறாங்க. ஆமாம்
ஆல்மோஸ்ட் ஒரு 20 டைம் கொடுத்துருப்பீங்களா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, 20 டைம் கிஸ் பண்ணிங்க தெரியுமா, கிஸ்ஸே ஒரு மாதிரி உங்கள் லிப்பே ஒரு மாதிரி பெயினாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. கிஸ் பண்ணி இப்போ ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி வீங்கி இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. டேப் பார்க்குறாங்க, அதுக்கு மட்டும் தான் பர்மிஷன் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. அதுக்கு இப்படியா சொல்கிறாங்க. அப்புறம் கிடைக்கிற சான்ஸ் யூஸ் பண்ணல சொல்கிறாங்க. என் லவ் அப்புறம் எப்படி காட்டுறது அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நேற்று கூட வந்துட்டு ஆண்டி பார்த்துட்டாங்க தெரியுமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு, ஆமாம் நீங்கள் என்ன அந்த மிரர் கிட்ட கிஸ் பண்ணீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ ஆண்டி பார்த்துட்டாங்க சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்துருக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ டேக்கு போகிறது அவங்க அம்மா பார்த்துருப்பாங்க சொல்லிட்டு சரி ஜிமின் கோச்சு கூட சொல்கிறாங்க. பாரு அப்புறம் பார்த்துருக்க மாட்டாங்க ஓகேவா சொல்கிறாங்க. நிஜமா வா சொல்கிறாங்க. அப்போ அவங்க அந்த பக்கம் வந்தாங்களே சொல்கிறாங்களா, பார்த்துருக்க மாட்டாங்களா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அப்படி பார்த்தது என்னன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் தானே ஒய்ஃப் தானே சொல்கிறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்க்கு நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம் சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க கடவுளே சரி ஓகே சொல்லிட்டு சரி கிளம்ப சொல்கிறாங்க. சரி ஹாஸ்டல் கூட்டிகிட்டு போவோம், காலேஜ் கூட்டிகிட்டு போவோம் சொல்கிறாங்க. ஹாஸ்டல் கூட்டிகிட்டு போய் விட்டுருங்க, நான் போய்ட்டு திங்ஸ்லாம் வச்சுட்டு வரேன் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் டெஸ்ட் வச்சுருக்கேன் ப்ரிப்பேர் ஆகிட்டியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது சொல்லிட்டு ஜிம்மில் அப்படியே தலையில் கை வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. என்னடா திருட்டு முடிச்சிட்டு இருக்காரு. அது நான் எங்கே படித்தேன், நான் தான் புக்ஸ் எடுத்தேன்னா இது படிக்கலாம் சொல்லிட்டு நீங்கள் தானே என்கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்ல கொஞ்சம் இருந்தீங்க ஜிம்னு சொல்ல. டே பார்க்குறாங்க இப்போ மொத்த பழி ஏன் மேலே போடுற சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போது நீ டெஸ்ட்டு சரியாக எடுத்தால் பனிஷ்மெண்ட் தரும் பரவாயில்லையா சொல்கிறாங்க. ஜிமின்டா இங்கே பாருங்கள், அப்படி நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க நான் ஹாஸ்டல் லீவ் போட்டுருவாங்க, அங்கே ஹாஸ்டல்லே இருப்பா சொல்கிறாங்க. ஏன்னா ஹாஸ்டல்லே இருப்பேன் ஆமாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேங்க சரி பனிஷ்மெண்ட்டும் தர மாட்டேன், இங்கே பாரு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது எழுதி வைக்க சொல்கிறாங்க. ஏதாவது ரெண்டு மூணு கொஸ்டின் எழுத சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் படிச்சிருக்கேன் அதை வச்சு எழுதிடுவா சொல்கிறாங்க. எழுதிடும்ல சொல்கிறாங்க. சரி வா சொல்கிறாங்க. நீங்கள் தான் படிக்க வீட்டில் சொல்கிறாங்க. சரி வா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. ஜிமின் பார்க்குறாங்கக்கா ஒரு நிமிஷம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ இந்த 2 டேஸாக ஹாப்பியாக இருந்தீங்களா கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், இப்போ கூட விட்டா சொல்கிறாங்க. விட்டா சொல்கிறாங்க. இங்கேயே வச்சுக்கணும் தோணுது, என்ன பண்ணுறது சார் கேட்க மாட்டீங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. எது சொல்கிறாங்க. இப்போ வீக்லி நான் இங்கே வந்திருக்கேன்னா அப்புறம் ஒரு 5 days அங்கே இருப்பேனா ரிட்டன் வருவேனா அது நல்லா இருக்கும்ல சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓ சார் அப்படி சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு இப்போ தானே ரொம்ப ஹாப்பி ஜிம்மில் கூட்டிட்டு வராங்க. ஆண்டி அங்கிள் நான் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. இந்த இதை எடுத்துக்கோ சொல்லிட்டு அவங்க ஸ்நாக்ஸாக கொடுக்குறாங்க. ஆச்சு வேண்டாம் ஆண்டி சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி அங்கிள் பாய் சொல்கிறாங்க. பாய் பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் ஜிம்மில் கூட்டிட்டு போயிடறாங்கடா. இப்போ ஜிம்மில் எப்பவும் போல் ஒரு காலேஜுக்கு விட்டு அப்படியே ஹாஸ்டல் போயிடுவார். இப்படி தான் வந்துட்டு இருக்காங்க. டேஸ் போயிட்டுருக்கு. 1 fine day நம்ம டே தான் வந்துட்டு ஜிம்மில் கூப்பிட்டுருக்காங்க. சரி ஜிம்மில் வந்து உட்காந்துருக்காங்க. என்ன மார்னிங் ஹாஸ்டல் உப்புமான்னு சொல்கிறாங்க. ஆமாம் டே உப்புமா போட்டாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை உப்புமா சொல்கிறாங்க. உப்புமா பிடிக்கல சொல்கிறாங்க. இந்த நான் ஸ்நாக்ஸ் எடுத்துருக்கேன், ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கேன் சாப்பிட சொல்கிறாங்க. ஃப்ரூட்ஸ் இருக்குது ஜூஸ் குடி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கக்கா. நிறைய ஃப்ரீயாக வர சொல்கிறாங்க. ஃப்ரீயாக வரா ஆமாம் உங்களுக்கு கிளாஸ் எல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு கிளாஸ் இருக்குது நீ சாப்பிட முடிச்சு போகிறேன் சொல்கிறாங்கக்கா. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் சாப்பிட்ருக்காங்க. மெதுவாக சாப்பிட சொல்லிட்டே தான் ஒரு இஷ்யூஸ் எடுத்து அப்படியே லிப்பில் வைப் பண்ணிட்டுருக்காங்கக்கா. இப்போ ஒரு பாசம் தான் ஏன்டா யோசிச்சு சொல்கிறாங்க. என்னடா இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம மூச்சு கொஞ்சம் டேஸாக நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி தெரியல சொல்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு எதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது, இப்போலாம் அடிக்கடி வெளில போயிடுறான், எங்கே போகிறான்னு தெரிய மாட்டேங்குது, எனக்கு ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. அப்போலாம் ஒன்றும் இல்லடா சொல்கிறாங்க. இப்போ எங்கே போயிருப்பான் சொல்கிறாங்க. அவன் சொன்னேன் எங்கேயோ ரெஸ்ட் ரூம் போயிட்டுன்னு சொன்னாங்க. ரெஸ்ட் ரூம் இல்லை ரெஸ்ட் ரூம்லாம் போயிருக்க மாட்டா சொல்கிறாங்க. சரி என்ன பண்ண சொல்லிட்டு நம்ம யோசிச்சுருந்தான் அப்படியே ஃபோனில் வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பார்க்குறாங்க. இவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, அவன் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு யார் இருக்கா சொல்லிட்டு ஆளும் தான் வெளில வராங்க. எங்கே போயிருப்பான் சொல்லிட்டு தேடிட்டு வந்துருக்காங்க இந்த பக்கம். அப்படி நம்ம அந்த கேபினோட தான் வந்துருக்காங்க. அப்போ விண்டோஸ் கிட்ட பார்க்குறாங்க. இங்கே பார்த்தா நம்ம ஜெமினுக்கு தான் ஃபுட்டு ஃபிட் பண்ணிருக்காங்க. இதை பார்த்து ஆளுக்கு பயங்கர ஷாக்கு. என்னது இது சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறோம் மூச்சு குட்டி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இந்த பக்கம் நம்ம டே தான் வந்துட்டு அப்படியே ஹேர்லாம் ஒரு மாதிரி அப்படியே ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நைட் நல்லா தூங்குனியா சொல்லிட்டாங்க. தூங்குனா சொல்கிறாங்க. 3rd year நல்லா படியே சொல்கிறாங்க. படிக்கிறான் சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போட்டே தான் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. அழகாக சாப்பிட சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிம் சாப்பிட்ருக்காங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா நீங்கள் சொல்லிட்டு சாப்பிட்டுருக்காங்க சொல்லிட்டேவும் சொல்கிறாங்க. அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. அவங்களாம் சாப்பிட்டாங்க நல்லா தான் இருக்காங்க. அம்மாவுக்கு ஒன்று பார்க்கணுமா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு நம்ம டேஸ் சொல்கிறாங்க. அவ்வளோதான் இன்னும் 3 days தரேன் நான் வரேன் சொல்லி ஜிம்மின் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. ஆண்டி இன்னும்மா சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் அம்மா எப்பவும் போல் சீரியல் தான் பார்த்துட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம்மின் ஃபன் பண்ணிவிட்டு டேட்டை பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஆளுக்கு என்னென்னா அவங்க பேசுறதும் கேட்கல, அவங்க வந்து ஃபுட்டை ஃபீட் பண்ணுறதும் அவங்க வந்து நடந்துக்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா கேட்கல அந்த விண்டோஸ்க்கு வெளில. ஜிம்மின் ஆளுன்னு பார்க்குறாங்க. ஐயோ மூச்சுக்குட்டி தப்புமா இதெல்லாம் பண்ணக்கூடாது, உனக்கு என்னதான் ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணி வச்சிருந்தாலும் உனக்கு வேறு பர்சனோட மேரேஜ் ஆகிட்டு இவருமே மேரேஜ் ஆன ஒரு பர்சன் தான், இப்படி பண்ணலாமா ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படிலாம் தொட்டு பார்க்குறாரு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஃபைனலாக நம்ம ஜிமின் தான் ஜூஸ் குடிக்கும்போது அப்படியே வந்துட்டு அந்த பாட்டிலோட வச்சு குடிச்சிருப்பாரு. அப்போ லைட்டாக அந்த அப்பர் லிப்புக்கு மேலே லைட் அந்த ஜூஸ் வந்து இருக்குது. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிமின் தானே குடிச்சு முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் கீழே வைக்க டே பார்க்குறாங்க. குடிச்சிட்டியா சொல்கிறாங்க. இப்போ டே அப்படியே ஜிமின் கிட்ட க்ளோஸாக வராங்க. ஆக்சுவலாக அந்த டோர் வந்து லாக்காக இருக்குது, இந்த கேபின் டோர் லாக்கில் தான் இருக்குது. விண்டோஸ் வழியாக தான் மேலே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது டே க்ளோஸாக வராங்க. க்ளோஸாக வந்துட்டு அப்படியே நம்ம ஜிமின் கிட்ட போகிறாங்க. என்ன சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ டே தான் அப்படியே லைட்டாக போய்ட்டு பிக் பண்ணுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க.
அப்படியே ஷை ஆகுறாங்க. அவ்வளோ அழகாக இருக்காரு. ஆளுன்னு பார்க்குறாங்க. அச்சோ நம்ம மூச்சு அது என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐஸை ரப் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம டே அகைன்னு வந்துட்டு ஒரு கிஸ் பண்ணிக்கவா அப்படி கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே போட்டு டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜிம்மி நம்ம பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிட்டு கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. அப்படி பிரேக் பண்ணிட்டு லிப்பெல்லாம் வெயிட் பண்ணி வராங்க. சரி சமத்து போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி தான் போயிட்டு விட்டா போயிட்டு வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மி வரட்ட கடற்கடன்னு ஆளுன்னு ஓடி போய் கிளாஸில் உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு நான் உட்காந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நான் பார்த்தது கனவா நிஜமா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ யோசிச்சுட்டு பார்க்குறேன் எங்கே போய் தான் சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்கப்பா. இவர் பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஜிம்மி உள்ள வராங்க. பார்த்தா அவ்வளோ ஒரு மாதிரி பிரிஸ்காக நல்லா சாப்பிட்ரு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ரு அழகாக வராரு பார்க்கறதுக்கு எனர்ஜியா. இப்போது நம்ம யோசிச்சுட்டு பார்க்குறேங்க. அம்மா ஜிம்னா சொல்கிறாங்க. சொல்லி யோசிச்சா சொல்கிறாங்க. எங்கே தான் போவோம் சொல்கிறாங்க. நான் எங்கே போனேன் சும்மா வெளில போனோம் சொல்கிறாங்க. இல்லைடா முன்னாடி நாங்கள் எல்லாமே எங்கேயும் போக மாட்டேன். 3 பேரும் ஒன்றா தான் கை கோத்துட்டே போயிட்டு சுற்றிட்டு தெரியுமோ. இப்போ பார்த்தா எங்கே தான் போகிறேன்னு தெரியல சொல்கிறாங்க. அது சும்மா அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போது ஆனன்னு பார்க்குறாங்க. அப்படி சுற்றி பார்க்குறாங்க. எல்லா பசங்களும் ஃப்ரீயாக வரன்றாங்க. மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவங்கவுங்க தனித்தனியாக இருக்காங்க. யாரும் ஃபோக்கஸ் பண்ணி இவங்க பேசலாம். இப்போ ஆனந்தா ஜிம்மின் மூச்சு சொல்கிறாங்க. என்ன ஆனன்னு சொல்கிறாங்க. சொல்லணும் கோச்சிக்காதரா தாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது என்ன சொல்கிறாங்க. என்ன நான் தப்பு பண்ண புரியலையே சொல்லிட்டாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறேன். டே என்ன வளர்ற அப்படி சொல்லிட்டாங்க. இப்போது ஆனந்த் அங்கே பாரு, உனக்கு அங்கிள் ஆண்டி வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சு தப்பு தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் உனக்கு மேரேஜ் ஆகிட்டு ஓகேவா, உனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. அப்புறம் ப்ரொஃபஸர் கிம் இருக்கார்ல, அவருக்கு மேரேஜ் ஆகிட்டு. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட போய் நீ இப்படிலாம் பேசலாமா, தப்பு இல்லை. அதுவும் அவரை போய் கிஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஜிம் டக்குன்னு சுற்றி பார்க்குறாங்க. நடுவில் யாரும் ஃபோக்கஸ் பண்ணல. ஜிம்மி தான் டக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமா அப்படியே ஹேண்டை கொஞ்சம் மடக்கி ஓங்கி ஒரு அடி வச்சுறாரு நம்ம ஆளனோட தலையிலேயே. இப்போது முடிச்சுட்டு பார்க்குறாங்க. ஆள் பார்க்குறாங்க. என்னடா மோச்சே சொல்கிறாங்க. அங்கே பாரு ஃப்ரெண்டு தப்பானாலும் நான் தப்புன்னு சொல்லுவான் சொல்கிறாங்க. நீ நினைக்கிறது கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஃப்ரெண்டு தப்பானாலும் நம்ம இது பண்ணுறது தப்புன்னு சொல்லணும் தான். அது நீ உன்னோட தாட்ஸ் கரெக்டு தான். ஆனால் நீ பார்த்தவன் தான் தப்பு சொல்கிறாங்க. என்னடா மோச்சே சொல்கிறாங்க. பாரு ஒரு மேரேஜ் ஆனவர், உனக்கு மேரேஜ் ஆயிருக்கு. உனக்கு அந்த மேரேஜ் பிடிக்கலனா கூட உங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லணும் எனக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு லீகலாக டிவோர்ஸ்லாம் வாங்கிட்டு அப்போ தான் இன்னொரு பர்சன் லவ் பண்ணணும். அப்படி லவ் பண்ணால் கூட நீ ஆல்ரெடி மேரேஜ் பண்ணலாம், மேரேஜ் ஆன பர்சன் லவ் பண்ணணும். அதுவும் ப்ரொஃபஸர் போய் அப்படி சொல்லிட்டு நம்ம ஆளுன்னு சொல்ல ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ கடவுளே சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. இங்கே பாரு ஆளுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு யார் கூட மேரேஜ் ஆனிச்சுன்னு இருக்கு உங்கள்கிட்ட சொல்லுறது அந்த தப்பு தான் அம்மா, ஓகேவா மன்னிச்சிடு. அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஆளுன்னு பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, கேம் டேங் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போது யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சு டக்குன்னு ஃபோனை கீழே விட்டுறாரு. ஜிம்னா சொல்கிறாங்க. ஆமாம் தப்பு தான், மன்னிச்சிடுங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்கள்கிட்ட சொல்லாமல் விட்டது தப்பு தான். என்ன பண்ணுறது, டீஸ் பண்ணுவீங்கன்னு பயந்தேன். எனக்கு சடனாக மேரேஜ் ஆனது. நான் எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரொஃபஸராக இருக்கேன், ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட சொல்லி அது யாருக்கா ஸ்ப்ரெட் ஆகிட்டு யாராவது டீஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் பயம், அதுக்கு தான் ஓகேவா. மற்றபடி சொல்லக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லை. அவர் தான் என் ஹஸ்பண்ட். ஒரு நிமிஷம் சொல்லி ஜிம் ஃபோன் ஆன் பண்ணி அந்த வால்பேப்பர் காமிக்கிறாங்க. அதான் நம்ம டேவும் ஜிம்னு எடுத்துருப்பாங்களே அந்த மிரர் கொண்டு ஒரு கிளிக்கு அதை எடுத்து கூட காமிக்கிறாங்க. அதுதான் ஸ்க்ரீன் சேவரும் வச்சுருக்காங்க. இதை பாரு அப்படி சொல்கிறாங்க. பார்த்தா 2 பேரும் ஹக் பண்ணி ஒரு வீட்டில் இருந்து பிக்சர் எடுத்துருக்காங்க அப்படின்னா சொல்கிறாங்க. இவங்க அங்கே பார்த்தது சொல்கிறாங்க. இவங்க அங்கே ஃபிக்ஸ் பண்ணது டேவை தான். அப்புறம் டே கூட நான் இந்த காலேஜில் படிக்கிறதுக்காக தான் இங்கே ப்ரொஃபஸராக வந்திருக்காங்க. இல்லை அவருக்கு வேறு காலேஜ் தான் கிடச்சிதாம்மா. அவர் இந்த காலேஜ் தான் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படி சொல்கிறாங்க. எனக்காக அப்படி சொல்லி ஜிம் சொல்ல. இப்போ யோசிச்சு ஆள் அப்படி பார்த்து கை வச்சுறாங்க. என்னடா சொல்கிறேன்ருக்கு அப்படின்னா சொல்கிறாங்க. அவர் என் ஹஸ்பண்டு, நான் தான் ஒய்ஃபு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிஸ் பண்ணுறது தப்பா, இல்லை அவர் எனக்கு ஃபீல் பண்ணுறது தப்பா ஜிம் சொல்கிறாங்க. நீ என்ன பார்த்து தப்பாக நினச்சிட்டல சொல்லிட்டு உன்னை போய் என் ஃப்ரெண்டு நான் நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்ல. ஆளுன்னு பார்க்குறாங்க. அச்சோ மூச்சுக்குட்டி சாரிடாமா தப்பாக எடுத்துக்கா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியுது. ஃப்ரெண்டாக இருந்தால் கூட நீ இப்படி யோசிக்கிறல, நான் இந்தளவுக்கு நீ சொல்கிறல எனக்கு அதனால இப்போ ப்ரௌடாக இருக்குது. ஆனால் நான் மூச்சு இல்லை நீ யோசிச்சிருக்கோம்ல, நம்ம மூச்சு இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஆமாட்டா நான் யோசிச்சேன் தான், இருந்தாலும் நான் எங்கேயோ கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்னா உனக்கு ஒரு மேரேஜ் பிடிக்கலன்னு சொன்னியா, அதனால அப்படி யோசிச்சிட்டேன்னு நினச்சிட்டேன். அவர் ரொம்ப அழகாக இருக்கார் அந்த காலேஜ்லேயே, ரொம்ப அழகாக அப்படி சொல்லிட்டு நம்ம ஆளுன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருவே ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அது தெரியுதுடா இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவரும் ஹஸ்பண்டா அவங்க சொல்கிறாங்க. ஏன்டா என்கிட்ட இன்ட்ரோ பண்ணவே இல்லை, நாங்கள் ஃப்ரெண்டு தானே சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேனே சொன்ன ஸ்ப்ரெட்டாக இன்னும் கொஞ்சம் பயந்தான் அப்படி சொல்லிட்டாங்க. அச்சோ எனக்கு உண்மையாக ஹாப்பியாக இருக்குது. அப்போ இப்போ நீ சொல்லிட்டாங்க எனக்கு பிடிச்சிருக்கு அவரை சொல்கிறாங்க. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, எங்கள் 2 பேருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. இப்போ லைஃப் ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன நீ வந்து ஹாஸ்டலில் இருக்கா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்கு. நான் அப்புறம் வீக்லி 2 டைம் வரேன். வீக்லி 2 டேஸ் மட்டும் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லாயிருக்கு. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் சொல்கிறாங்க. அப்படியா அதனால தான் ஆனால் சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சுக்கு செம்ம ஹாப்பி இருக்கு. அச்சோ அப்போ டே சார் ஒரு ஹஸ்பண்டாக சொல்கிறாங்க. ஆமாம் டே என்னோட ஹஸ்பண்ட் தான் சொல்கிறாங்க. ஆனால் வேறு யாரும் தெரியாமல் பார்த்துக்கோங்க சார். இல்லை நாங்கள் இன்னும் சொல்ல மாட்டோம் ஓகேவா, நீ ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும் சொல்கிறாங்க. இதை முன்னாடி சொல்லி நாங்கள் ஹாப்பியாக இருந்திருக்கோம்ல. யாரும் பரவாயில்ல அன்றைக்கி நீ ஃபாலோ பண்ணிட்டு போனது தப்பு இல்லை, ஒரு நல்ல விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் நல்ல விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கா சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஃபைனில் ஜிமினோ சாரி உங்கள்கிட்ட ஹைட் பண்ணதுக்கு இல்லைடா பரவாயில்லடா, உன்னோட ப்ளஸ்லேருந்து பார்க்கும்போது தெரியுது சொல்கிறாங்க. இப்போது அப்படி டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கா. அந்த பக்கம் ஜிமினுட்டே பயங்கர க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஆனால் ஜிமினை லவ் பண்ணுறது மட்டும் சொல்ல, அவருக்கு ரொம்ப டீப் லவ் இருக்குன்னு சொல்லலை. டேக்கிட்ட வந்துட்டு கிராஜுவேட் ஆகிற அன்னைக்கு சொல்லலாம் சொல்லிட்டு அப்படி விட்டுறாங்க. அந்த பக்கம் ஜிமின் மேலே அவ்வளோ
கேரிங்க. ஆனால் ஜேட்டையே வந்து பார்க்குறாங்க எப்படா கிராஜுவேட் முடிப்பான். ஏன்னா ஜிம் சொல்லியிருக்காரு இல்லையா, என் பர்மிஷன் இல்லாமல் என்னை வேறு எதுவும் பண்ணக்கூடாது, கிறிஸ் ஆக தவிர சொல்லிட்டு அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ கிராஜுவேட் முடிக்கிறது சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் ஜிம்மில் பார்க்குறப்ப அவருக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்கும். சரி அப்படி கண்டு பிடிக்கிறாங்க. ஆனால் நம்ம கூட அவன் ஹாப்பியாக இருக்கும், அது போதும் சொல்லிட்டு அவருக்கு அந்த ஹாப்பினஸ் இப்போ இருக்குது. இப்போ அப்படியே ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட் எக்ஸாம் வந்து நெருங்கிடுச்சுடா. ஜிமின் பார்த்தா அப்படியே தூங்கி விளையாடுறாங்க. டே பார்க்குறாங்க, ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. அங்கே என்ன டே சொல்கிறாங்க, என்ன தூங்கிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நைட்டில் தூங்கி ஹாஸ்டலாக சொல்கிறாங்க, தூங்குனா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்படியே கிளாஸில் தூங்கிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அது நானும் ஆறுன்னு 3 பேர் கேம் விளாண்டா சொல்கிறாங்க. கேம் விளாண்டிங்களா? ஆமாம், மொபைலில் கேம் விளாண்டுருக்கணும் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, இங்கே பாரு ஜிமின் நீ சரியாக படிக்கலாம் வச்சுக்கேன், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. இல்லை படிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. போயிட்டு பேச வாஷ் பண்ணுறது படி எப்படி சொல்லிட்டாங்க. ஜிமின் போயிடாரு, கிளாஸ் ரூமில் தான் இருக்குது. இப்போது நம்ம ஜிமின் போயிட்டு நம்ம பேச வாஷ் பண்ணுறது படிக்கிறாங்க. இப்போ ஜிமின் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, இவ்வளோ டேஸ் ஆகிடுச்சு, 1 மந்த் தானே கஷ்டப்பட்டு படிச்சுட்டேன், எக்ஸாம் எடுத்தால் முடிய போது சொல்கிறாங்க. ஜிமின் சரி ஓகே சொல்லிட்டு ஜிமின் போயிட்டு நல்லா படிக்கிறாரா. அப்படி இந்த 1 மந்த் டே நல்லா பார்த்துக்கிறாங்க. அவ்வளோ கேரிங் லவ்விங். ஜிமினுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கேனா. நம்ம சொன்னன்ற ஒரு வார்த்தைக்காக அவர் எங்கேயுமே இந்த மாதிரி நம்மக்கிட்ட இதாக நடந்துக்கல, அந்த கிஸ்ஸோட மட்டுமே இருக்காரு அப்படி சொல்லிட்டு அவருக்கு பிடிச்சிருக்கு. ஒரு பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் அப்படி சொல்லிட்டு ஃபைனலாக நம்ம ஜிமின் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு 10 days ஆஃப்டர் இன்னைக்கு ஜிம்முக்கு கிராஜுவேட் தான்டா. இந்த கிராஜுவேட் டேல ஜிம்மியோட அப்பா அம்மா சுகா அப்புறம் ஜேகோப்பு நம்ம டேவோட அப்பா அம்மா சொல்லிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. ஜிம்முக்கு செம ஹாப்பியாக இருக்குது. நம்ம டே தான் பரோட பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த காலேஜில் யாருக்கும் ஜிம்மும் டேவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு தெரிஞ்சிருக்காது, அவங்க சொல்லவும் இல்லை. ஜிம்முக்கு கிராஜுவேட் ஆகிட்டு அந்த கவனோட வெளில வராங்க. இப்போ அவங்க ஃபேமிலி சர்டிஃபிகேட் எடுக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஜேகோப்பு சுகாவுக்கும் ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம சுகா தான் ஆட்டேக்கிட்ட தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, ஜிம்னா இவ்வளோ நல்லா படிக்க வச்சதுக்கு. ஏன்னா கண்டிப்பாக ஜிமின் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஆவரேஜ் மார்க் தான் எடுப்பான், ரொம்பலாம் வந்துட்டு டாப்பாக படிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தா இவ்வளோ மார்க் எடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம், எப்போ தான் டே வந்து படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பா டார்ச்சர் பண்ணதானே இவ்வளோ நல்லா மார்க் எடுத்ததா சொல்கிறாங்க. அது வேணா உண்மை சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேவோட அப்பா அம்மாவுக்கும் செம ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபைனலாக இவங்க எல்லாமே நல்லா கிளம்புறாங்க பாய் சொல்லிட்டு. இப்போ ஜிமின் டே தான் வீட்டுக்குறாங்க. ஜிமின் ஹாஸ்டல் லக்கேஜ் வெக்கேட் பண்ணிட்டாரு. அப்படி போயிட்டு வந்து தொப்புன்னு வந்துடுறாரு. டே பார்க்குறாங்க, என்னடா என்ன சொல்கிறாங்க. டயர்டாக சொல்கிறாங்க. எக்ஸாம் தானே எழுதுனா, ஏதோ வார்க்கு போயிட்டு வந்த மாதிரி பார்க்குறா சொல்கிறாங்க. மிலிட்ரி வார்க் போயிருந்தால் கூட ஒன்றும் எனக்கு வந்து இந்த மாதிரி டயர்டாக இருக்காது, எக்ஸாம் எழுத எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. ஸோ ஜிமின் படுத்துக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. டே அப்படி டோர் லாக் பண்ணிட்டு அப்படியே ஷர்ட் ரிமூவ் பண்ணிட்டு கிட்டே வராங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு டயர்டாக இருக்கா, தூங்குங்க. ஸோ ஜிமின் பெட்டை காட்டா. டே பார்க்குறாங்க. எனக்கா டயர்டா நெவர் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, டயர்டு அப்படி சொல்கிறாங்க. இனி தான் ஒரு பர்சன் ஆக போகிறாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கா ஒரு பர்சன் இன்னும் டயர்டாக போகிறாங்க சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டேட்டியாவது சொல்கிறாங்க. நான் சொன்னேன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்துப்பேன், நீ என்ன ஸ்டாப் பண்ண கூட சொல்லிட்டு எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 10 days ஆகிடுச்சு ஓகேவா. கிராஜுவேட் ஆகிட்டு இந்த டே ஹாப்பியான டேல தான் நான் வந்துட்டு எடுத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஓகேவா. அதனால் நான் எடுத்துக்கிறேன், இன்றைக்கி நீ ஸ்டாப் பண்ணவே கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இங்கே வா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, ஹனிமூன் போக வேண்டாவா அப்படி ஜிமின் கேட்குறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்கு என்ன சொல்கிறாங்க. ஹனிமூன் போக வேண்டாவா ஜிமின் கேட்குறாங்க. டேக் அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டு டக்குன்னு சரி எந்திரி சொல்கிறாங்க. ஜிமின் இருக்கிறாங்க. இப்போ என்ன ஹனிமூன் போகணுமா சொல்கிறாங்க. இப்போ டயர்டாக இருக்குது சொன்னேன். டயர்டாக இருக்குது தான், ஆனால் ஹனிமூன் போகணும் சொல்கிறாங்க. சரி இன்றைக்கி ஒன் டே ரெஸ்ட் நாளைக்கு போகுமா சொல்கிறாங்க. அப்போ ஹனிமூன்லாம் சொல்கிறாங்க. ஹனிமூன் போனால் ஓகே சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஹாப்பியாக இருக்குது, சரி இது போதும், சரி படுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜிமின் படுத்துக்கிட்டாங்க. இப்போ டே தான் அப்படி போய் பார்க்குறாங்க எந்த பிளேஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு. அவரால் வின்டர் உள்ளவா, ஏன்னா இப்போ சம்மர் டேஸ் இல்லையா, அதனால் நல்ல விண்டரான பிளேஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு சரி ஓகே இந்த இடத்துக்கு போனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் விண்டரான ஒரு கண்ட்ரி தான் சூஸ் பண்ணுறாரு. இப்போது நெக்ஸ்ட் டே தான்டா நம்ம ஜிமின் டேவும் ரெடி கீழே வராங்க. ஜிம்மி கூட ஷையாக இருக்குது. டேவோட அப்பா அம்மா என்ன நினச்சிப்பாங்களோ சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம டேவோட அப்பா அம்மா பார்க்குறாங்க. என்னப்பா எங்கே கிளம்பிட்டீங்க சொல்கிறாங்க. அப்பா அம்மா சொல்கிறாங்க. சொல்லப்பா சொல்கிறாங்க, நாங்கள் ஃபாரின் போகிறோம் சொல்கிறாங்க. ஃபாரின் எதுக்கு சொல்கிறாங்க, லீவ் இல்லை ட்ரிப்பு சொல்கிறாங்க. இப்போ ஹனிமூன்னு நம்ம சொன்னால் இதெல்லாம் ஜிம்மில் நான் கூட ஃபீல் பண்ண சொல்லிட்டு நம்ம டேப்பு சொல்கிறாங்க. டேவோட அப்பா அம்மாவுக்கு நல்லா புரியுது. சரிப்பா போயிட்டு வாங்க, எத்தனை டேஸ் போயிட்டு வாங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு லீவு அவனுக்கு ஜிம்முக்கு லீவு தான், போயிட்டு வாங்க. இப்போ போகாமல் எப்போ போகிறீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஆண்டி போயிட்டு வர சொல்லிட்டாங்க. அங்கே பார்ப்பா தங்கம் ஃபாரின் போகிறேன் பத்திரமா என்ன டே விட்டு எங்கே போய்ட்டு தான் சொல்லிட்டாங்க. ஓகே ஆண்டி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமினும் ஹாப்பியாக வந்துட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஜிமின் டே தான் ஒரு ஃப்ளைட்டில் உட்காந்துருக்காங்க. ஜிமின் டேவ் டைட்டாக பிடிக்கிறாங்க. ஏண்டாம்மா சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் வரப்போ ஒரு பயம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு டேவும் விட்டுறாங்க. ஃபைனலாக இப்போ ஒரு கண்ட்ரிக்கு ரீச் ஆகுறாங்கடா. ஜிமின் டேவ் பாருங்க பார்த்து பயங்கர ஒரு டே சொல்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரு ஷிவர் ஆகிட்டுக்கு எதுக்கு இங்கே விட்டு தான் சொல்கிறாங்க. அங்கே பாரு நம்ம ஊரில் எவ்வளோ வெயிலாக இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் இங்கே சொல்கிறாங்க எனக்கு ஆப்போசிட்டாக இருக்குது சொல்கிறாங்க. அவ்வளோ தான் சொல்கிறாங்க. ஆனால் அழகாக இருக்குட்டே சொல்கிறாங்க. அழகாக இருக்கா சொல்லிட்டு நம்ம டேவும் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி விடுறாங்க. நல்லா போட்டுக்கோ சொல்லிட்டு அவரும் அந்த ஜாக்கெட்லாம் வேர் பண்ணி விடுறாங்க. இப்போ ஜிமின் டேவும் ஒரு ஹோட்டல் ரூம் தான் புக் பண்ணுறாங்க. அதுவே ஹனிமூன் சொல்லிட்டுக்கான ஒரு ரூம் தான்.
அப்புறமேட்டே தான் போலாமா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க போகும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்தா வந்து வெல்கம் பண்ணியிருப்பாங்க அந்த ஹோட்டல் ரூமில். அப்புறமா ஸ்மைல் பண்ணி அனுப்புகிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் அவங்க ரொம்ப பார்த்து சிரிக்கிறாங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போட்டே தான் அது ஹனிமூன் சூட்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ அதெல்லாம் சிரிக்கிறாங்களா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க வாசல் 2 பேர் உள்ளே போகிறாங்க. இப்போ பார்த்தா ரூம் டோர் என்ட்ரு ஆகும்போதே செம்ம அழகாக இருக்குது. இங்கே டீ அண்ட் ஜெயின் போட்டிருக்கு. அதான் டேங் அண்ட் ஜிம்னு இருக்காங்க. டீ அண்ட் ஜெயின் போட்டு அந்த பெட்டில் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா டீ அங்கே இருக்கும்போது புக் பண்ணியிருப்பாரு ஹோட்டலில். அது ஹனிமூனுக்காக தான் புக் பண்ணியிருப்பாரு. இந்த ரூம் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப கேண்டல்ஸ்லாம் வச்சு நிறைய ஃப்ராக்ரன்ஸ்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறாங்க. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கக்கா. நான் எனக்கு சுற்றி பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. சுற்றி பார்க்கறதுல நான் பொறுமையாக பார்த்துக்கலாம், ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் வந்தது ஹனிமூனுக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ப்ரொஃபஸர் கிம் அப்படி சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் கிம்மோட அவங்களோட ஹஸ்பண்ட் கிம் சொல்கிறப்பா சொல்கிறாங்க. சரி ஓகே சார். ஜிம் அவங்க பார்க்குறாங்க. இப்போ அப்படியே ஷர்ட் அப்படியே தூக்கி போடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேவ் பார்த்தா அவ்வளோ ஹாட்டாக இருக்காரு. ரொம்ப அழகாக ஒரு மாதிரி பாடி அப்படியே பிக் மசில்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஜிம்மின் டேவ் பார்த்து ஒரு மாதிரி ஷை ஆகுறாங்க. டேவ் பார்க்குறேன். என்ன சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த ரூம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் லைட் டார்க்காக இருக்கும். ஆனால் அந்த டெக்கரேஷனை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்க ரொம்ப யூனிக்காக நம்ம ஜிம்மினுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகாக இருக்கலாம் சொல்கிறாங்க. நீ ஆசைப்பட்டது தப்பு இல்லை, ஏன்னா நம்ம ஒரு மெமரபுளான மூமெண்ட்டாக இருக்கும்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் மெமரபுளான ஒரு மூமெண்ட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஃபஸ்ட் டைம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ தான் பெட் ரெடி அழகாக ரெடியாக இருந்துச்சு சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. அப்போயும் அழகாக தான் இருந்துச்சு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ சார் கொஞ்சம் வேணாம்னு சொல்லிங்களா, இன்றைக்கி சொல்கிறாங்க. சார் அதுக்கு ஓகே சொல்கிறீங்களா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சொன்ன தானே இங்கே வந்திருக்கோம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. டேங் சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சிம்பிளாக சொல்கிறாங்க. நான் வேறு எப்படி சொல்லட்டும், எனக்கு உங்களுக்கு சொல்ல வர சொல்கிறாங்க. நீங்கள் ரெண்டு சிம்பிளாக தானே சொன்னீங்க சொல்கிறாங்க. பட்டேவும் சரி ஓகே, லவ் எப்படி சொன்னால் என்ன, லவ் ட்ரூவாக பியூராக இருந்தால் மட்டும் போதும், ஓகேவா சொல்கிறாங்க. அது கரெக்டு தான், ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்காக இவ்வளோ டேஸ் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. அந்த கிஸ்ஸில் ஒன்று தானே நான் என்னோட இவ்வளோ டேஸ் வந்துட்டு கண்ட்ரோலாக இருந்தால் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் இன்றைக்கி நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. அப்படியா, நான் மட்டும் தான் ஹாப்பியாக இருக்கணும் சொல்கிறாங்க. நானும் ஹாப்பியாக இருப்பேன் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே சொல்லிட்டு அப்படி ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் அப்படியே டே கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க ஹனிமூன் அங்கே ரொம்ப அழகாக முடிஞ்சிருக்கூடா. அப்படியே பேக் டு ஒரு 4 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலாம்டா. இங்கே ஒரு பேபி ரொம்ப க்யூட்டாக அழகாக ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த பொண்ணை ஒரு பர்சன் பார்த்து தான் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இங்கே ஒரு பர்சனை பார்த்து மறைச்சி பார்த்துருக்காங்க. டேடா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. அம்மா மறைக்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே தான் திரும்பி பார்க்குறாங்க. ஏன் ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போது டே தான் ஒரு நிமிஷம் எது சொல்லிட்டு அந்த பொண்ணை நான் ரொம்ப அழகாக ரெடி பண்ணிட்டேன், நீ போய்ட்டு கிராண்ட் மாட்டாரு சொல்கிறாங்க. ஓகே டேடா பாய் சொல்கிறது. பேபி கீழே ஓடி போயிடுது. இப்போ வராங்க. இன்னும் ஒரு பிரச்சனை சொல்லிட்டே வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போலாம் எப்போதாலும் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. நீ ஒரு சிஇஓடா சொல்கிறாங்க. தெரியும் நான் ஒரு சிஇஓ தான் சொல்லிட்டானா, எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தெரியுமா, நீங்கள் அவ கூட தான் அதிகமாக இருக்கீங்க, என் கூட இருக்கிறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் அவளை ஸ்கூல் ட்ராப் பண்ணுறீங்க, பிக் பண்ணுறீங்க, அப்புறம் அதில் டைம் அவளுக்கு தான் வந்துட்டு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறீங்க, எல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஆனால் நான் பார்த்து தனியாக இருக்கேன் தெரியுமா சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. தனியாக இருக்கேன் என்னடா சொல்கிறா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை சொல்கிறாங்க. உண்மையை சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லையா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. நம்ம 2 பேரும் வெளில போய் எவ்வளோ சார்ஜ் தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு ஃபீட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு அவளுக்கு தான் கொடுக்குறீங்க, எல்லாமே செகண்ட் தான் எனக்கு சொல்கிறாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போது தான் என்னடா அப்படி பேசுகிறா, அவள் நம்ம பொண்ணு சொல்கிறாங்க. பொண்ணு தான் இல்லைன்னு சொல்லலாம், எனக்கு அவளை பார்த்தா ஜெலஸ் ஆகுது சொல்கிறாங்க. அவளை பார்த்தா சொல்கிறாங்க. ஏன்டா உன் மேலே தான் அது லவ் வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. சொல்கிறது அப்படி சொல்கிறீங்க, ஆனால் அவன் மேலே நிறைய கேர் காட்டுறீங்க சொல்கிறாங்க. இப்போது பார்க்குறாங்க. அந்தளவுக்கு பாசிட்டிவ் ஆகுது. ஆமாம் ரொம்ப பாசிட்டிவ் ஆகுது சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. இங்கே பாரு, உனக்கே தெரியும் உன்னை எந்தளவுக்கு லவ் பண்ணுறா சொல்லிட்டு, ஓகேவா, நீ அவள் கூட அதிகமாக இருக்கிறதே இல்லை, ஏன்னா நீ பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கேன், எனக்கு புரியுது. அப்போவும் பிஸ்னஸ் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டாரு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நீ தான் பார்த்துக்கிற. ஒரு பக்கம் நான் வந்துட்டு மினியையும் பார்த்துக்கணும், அந்த பொண்ணு பேர் மினிட், ஓகேவா, நான் ஒரு பக்கம் மினியையும் பார்த்துக்கணும், செகண்ட் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோடய ப்ரொஃபஸர் ஜாபையும் பார்த்துக்கணும், ஓகேவா. எனக்கு தெரியும் என்னோடய ஜாப் எல்லாமே இப்போ நீ தான் பார்த்துட்ருக்க, அதாவது நான் பார்த்துக்க வேண்டியதெல்லாம் நீ ஹேண்டில் பண்ணிகிட்ருக்க. சாரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. அச்சோ உங்கள் பாருங்கள், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அங்கிள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு சிஓ சார்ஜ் எடுத்துக்க சொன்னப்போ எனக்கு பயமாக இருந்துச்சு, நான் எப்படி தான் ஹேண்டில் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன்னா, நான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ரீசன் நீங்கள் தான். நீங்கள் எனக்கு பேக் போனாக இருக்கிறதால மட்டும்தான், ஓகேவா. ஒரு ஒய்ஃபாக வீட்டில் இதை பண்ணு அதை பண்ணு அப்படி சொல்லிட்டு என்னை வீட்டில் வைக்காமல் ஒரு சிஓவாக மாற்றி எனக்குள்ள டேலண்ட்டாக இன்னும் எனக்குள்ள என்னெல்லாம் டேலண்ட் இருக்குது சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. என்கிட்ட இருக்கிற பாதி நல்ல விஷயங்கள் உங்கள்கிட்ட தான் கற்றுக்கிட்டது தான். நான் இந்தளவுக்கு டேலண்ட்டாக இந்தளவுக்கு ரொம்ப போல்டாக பேசுகிறதுக்கு ரீசன் நீங்கள் தான். எனக்கு தெரியும் நான் மேரேஜ் ஆனப்போ எப்படி நான் இருந்தேன்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி, ஏன்னா இன்றைக்கே சொல்கிறாங்க, இன்றைக்கும் குழந்தையாக தான் இருக்கேன் எனக்கு அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தெரியுமா, அப்பா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க, அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, மினி கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. என்ன நான் அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அது மட்டும் தான், நைட்டில் மட்டும்
மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. பர்வட் அப்படி சொல்கிறாங்க. பர்வட் தான்டா சொல்லிட்டேவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சொல்கிறாங்க எனக்கு இன்றைக்கி டே ஃபுல்லாக உங்க கூட இருக்கும். மினி வந்துட்டு வித்தவுட் மினி அப்படி சொல்கிறாங்க. வித்தவுட் மினியா? ஆமாம், வித்தவுட் மினி இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மினி எவ்ரிடே நம்ம கூட தான் இருக்கா. எனக்கு புரியுது. நானும் மினியை வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். எவ்ரிடே மினி என் கூட தூங்கிட்டு இருக்கா, நம்ம கூட தூங்கிட்டு இருக்கா, ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ என் ஹாப்பி கூட மட்டுமே இருக்குன்ட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நான் நினச்சி கூட பார்க்கலாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? நம்ம அவளுக்கு நடந்து ஃபோர்ஸ்டு மேரேஜ், அதாவது உனக்கு எனக்கு அப்படி இல்லை. ஆனால் நீ என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுவான், இந்த அளவுக்கு என்னை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா சொல்லி நினச்சி கூட பார்க்கலடா. என்னுடைய எல்லா ஃபுல்ஃபில் ட்ரீம் எல்லாத்தையும் நீ தானே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க. நான் கூட நினச்சி உனக்கான ட்ரீம் நான் ஃபுல்ஃபில் பண்ண சொல்லிட்டு, ஆனால் உண்மையை சொன்னால் என்னோட ட்ரீம் தான் நீ ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க. அப்பாவோட ட்ரீம் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிருக்கு தெரியுமா. அம்மா எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க தெரியுமா. மினி ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மினி கூட ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன அதிகமாக எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா அவ்வளோதான். ஏன்னா உனக்கு டைம் இருக்குதுல சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நீங்கள் ஹாப்பி தான், நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நான் ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா. என்னோட ஜிமினை பார்த்தா ஃபீல் வந்து ப்ரௌடாக இருக்குது சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. சரி இப்போ என்ன என்னோட ஜிமினுக்கு கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது டே அவங்க அம்மாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ டேயோட அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. மினி சொல்கிறாங்க. நான் இப்போ நம்ம சுகா அங்கிள் வீட்டுக்கு போகிறோம் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற டேக்கு பேபியை நான் பார்க்கணும் சொல்கிறாங்க. அச்சோ சாரிட்ட தாங்க ஓகேவா. ஹோபியாவை பார்க்கணும் சொல்கிறாங்க. ஹோபியான்றது வந்துட்டு நம்ம சுகா ஆண்டி ஜேவுக்கு கொடுப்போம் அப்போண்டா ஓகேவா. இப்போது நம்ம டேயோட அம்மா பார்க்குறாங்க. உனக்கு என்ன இப்போ ஹோபியா பார்க்கணும் அவ்வளோ சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகேவா போகலாம் சொல்லிட்டு இப்போது டேயோட அப்பா அம்மா தான் அவனோட அப்பா அம்மா பாய் சொல்கிறாங்க. இப்போது பேபி பார்க்குது. அதுக்கு அம்மா டேடா கிட்ட ஃபைட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஃபைட்டாக சொல்கிறாங்க. இவங்களுக்கு புரிஞ்சு அவங்க என்ன மாதிரி ஃபைட் பண்ணுவாங்க சொல்லிட்டு ஃபைட் பண்ணுறாங்க. சரி அவங்க ஃபைட் பண்ணிட்டு கிடக்கட்டுமா நம்ம போகலாம் சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் டேயோட அப்பா அம்மா ஜிம்மோட அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க லைஃப் ரொம்ப அழகாக மாற்றி, ஏன்னா அவங்க பசங்களாம் செட்டில் ஆகிட்டாங்க சொல்லிட்டு. இந்த பக்கம் டே தான் வந்துட்டு வீட்டில் மேடு யாருமே இல்லை. இப்போ இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. இப்போது ஹாலுக்கு தான் வராங்க. டே அப்படியே ஒரு ரொமான்டிக் சாங் போட்டு நம்ம ஜிமின் அப்படியே சோஃபாவில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. டே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இது வேணா டே சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இன்றைக்கி டே ஃபுல்லாக அவங்க கூட சொல்கிறாங்க. என்னோட லேப் பண்ணி தூங்கணும் அவ்வளோ சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. வா சொல்கிறாங்க. எனக்கு சம்டைம் டயர்டாக ஃபீல் ஆகும். அப்போது நீங்கள் என் பக்கத்தில் இருந்து டயர்ட்னஸ் போய்ட்டு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க வேறு எதுவும் வேண்டாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி வா சொல்லிட்டு அவரும் அப்படியே இந்த லேப்பில் வந்து காமிக்கிறாங்க. ஜிம்மி போய்ட்டு டேவோட லேப்பில் ஹெட் வச்சுக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் அழகாக ஜிம்மில் ஹேர் அப் பண்ணிக்கிறாங்க. இப்போ அழகாக ஜிம்மில் அப்படி தூங்கிறாரு கொஞ்சம் நேரத்தில். டேக்கு பிடிச்ச ஜிம்மும் டேவும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ஜிம்மில் ஆசை தான். ஏன்னா ஜிம்மில் ஒரு நம்பரும் சிஓவாக இருக்காரு ஓகேவா. அதனால தான் டே ஒரு ப்ரொஃபஸராக மட்டும் தான் இருக்காரு. அந்த ரீசன் தான். இப்போ ஜிம்மி இந்த மைண்டில் நினைக்கிறாங்க. உண்மையாகவே அம்மா அன்றைக்கி எடுத்த முடிவு வந்து பெஸ்ட்டு தான் ஓகேவா. என் லைஃப் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க ரீசனே அம்மா எடுத்த அந்த முடிவு தான். டே நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. அவ்வளோ மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணுறாங்க ஒவ்வொரு விஷயமும். நான் ஒரு சிஓவாக இருக்கலாம், ஆனால் எனக்கு பேக் பண்ணுறது எனக்கு டே தான். அவரோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் இப்படி இருக்கவே முடியாது கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அவர் ஜிம்மில் நினைக்கிறாங்க. ஒரு அழகான பொண்ணு என்ன எனக்கு அவளை பார்த்தா பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா டே ரொம்ப லவ் பண்ணுறாங்க. எங்கள் 2 பேரும் இருந்தாலும் எனக்கு பாசிட்டிவாக இருக்குது சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. அப்படி நம்ம டேவை பார்த்தா நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் தெரியுமா. நான் இல்லை கூட எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் நினைக்கிறேன் நான் தான் பேக் பண்ண சொல்லிட்டு பேக் பண்ணா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தெரியுமா. இவர் மேலே லக்கி சாம் சொல்லிட்டு டே ஜிம்மில் பார்த்துட்டு அப்படியே ஜிம்மில் ஃபோர்த்து கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் கிட்ட தூங்கிட்டு இருக்காங்க. இதோடைய இந்த ஃபோர்ஸ்ட் மேட்சை நான் முடிக்கிறேன் ஓகேவா. மேரேஜ்ன்றது எப்படிலாம் நடக்கலாம், ஆனால் ட்ரூ லவ்ன்றதுலாம் இருந்துச்சுனாக்கா எல்லாமே சேஞ்சஸ் ஆகும் ஓகேவா. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் ஓகே. பாய் டேக் கேர் எவ்ரிவன்.